ஓ வந்துருச்சு. அடி சுகங்கோடு காற்று நல்லா ஜில்லு 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 ஜில்லுன்னு வருது. வந்துருச்சு 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 வந்துருச்சு. குட். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா கிரிமினல்களை வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான அதை. இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா கிரிமினல்களை வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான அதை. கிரிமினல்களை நான் பிடிச்சு கொடுத்தேன். அதுக்கு என்கிட்ட வந்து தவசக்தி வாங்கிட்டு போவாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் சொல்ல போறேன். அது நீளமா இழுக்கும். அது 2 hours ஆகும். இந்த ஒரு நிகழ்ச்சி சொல்றதுக்கே 2 மணி நேரம் ஆகும். பொறுமையா பாருங்க. மறுபடியும் சொல்றேன், என்னோட சேனல்ல தேவையில்லாம வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கான் இந்த விக்னேஷ் குமார், அந்த குமார், இந்த பிரேமலதாவோட ஆட்கள்லாம். தெரியுதா? தேவையில்லாம வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கேன். ஐடியை ட்ரேஸ் பண்ணிடுறேன். நான் எல்லாரும் மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என் வாழ்க்கையில நீ இடைஞ்சல் பண்ற அவ்வளவுக்கு அவ்வளவு பல மடங்கு கொடூரமா நான் தண்டனை கொடுப்பேன். நானு பழி வாங்குவேன். நானா செமையா பழி வாங்குவேன். என் பாதையில நீங்க வந்து சும்மா இடைஞ்சல் பண்ணுனேன் வை, கத்தரி கத்தரி அழ வச்சிருவேன். நாளாம் மன்னிக்கவே மாட்டேன். ஹேமா கிளம்பிருக்க மாட்டா. உனக்கு எந்த ரூபத்துல உனக்கு துன்பம் வரும். நான் வந்து இதுல மதுரைக்கு வந்திருந்தப்போ, மதுரைக்கு அந்த அழகர் சாமி நாயுடு அவர் பேரு அதெல்லாம் கேட்கறதுக்காக, விஜயகாந்தோட இது கேட்கறதுக்காக நான் மதுரைக்கு வந்திருந்தப்போ பிரேக்கிங் பிளாக்ஸ் அப்படிங்கிற பையன்கிட்ட கேட்குறேன், தம்பி நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா மதுரைக்கு வந்தீங்கன்னா, நான் மதுரைக்கு வருவேன், நீங்கள் வர வேண்டாம், ஆனால் மொபைல்லே நீங்கள் எனக்கு கைடன்ஸ் கொடுங்க போகிறோம் அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு எப்படி போகணுங்கிறத கைடன்ஸ் கொடுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க மகாராஷ்டிராலேயே இருந்துட்டு திடீர்னு தமிழ்நாட்டுக்கு போகும்போது நமக்கு அந்த மேப் வந்து உழம்பும், புரியாது. அதனால சரிங்க நான் அது பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் தான் சொன்னார் பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பேட்டி கொடுத்தா பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். நான் அதையும் தாண்டி அந்த தம்பி வந்து பிரேக்கிங் பிளாக்ஸ் அவர் வந்து வீடியோ போட்டார். வீடியோ போட்டோன்னே அந்த லிங்கை நான் வந்து ஜில்சோப்பு பேச்சுமுத்துக்கு அனுப்பியிருந்தேன். ஏன்னா நான்லாம் வந்து சொல்லிட்டு அடிக்கிற ஆள், சொல்லாமல் அடிக்கிற, முதுகுல குத்துற வாலி விதம்லாம் நம்மகிட்ட கிடையாது. சொல்லிட்டு தான் அடிப்பேன். இந்த மாதிரி நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிராளியை தயாரா அறுக்க சொல்லிட்டு அடிக்கிற ஆளு நாளாம். அப்படி ஆளு நானு. எதிராளிகிட்ட இனிக்க பேசிட்டு முதுகுல குத்துற ஆளு. பிரேமலதா மாதிரிலாம் நான் கிடையாது. இந்த நாக்குல தேனை தடவிட்டு இனிக்க பேசுவா அப்படிங்கிற வதந்தியே எங்க அக்கா என்னைய பத்தி சொல்லி வச்சிருக்கிறா. அதெல்லாம் தன்னை பத்தின தவற மறைக்கிறதுக்காக எங்க அக்கா பரப்புன வதந்தியை எல்லாரும் நம்பினாங்க. அப்படியே கொஞ்சம் திருப்பி மாத்தி போட்டு பாருங்களேன், உண்மை புரியும். ஒரு நபரை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா ஏன் அந்த நபருக்கு இந்த குணங்கள் இருக்கக்கூடாது, இந்த நபருக்கு ஏன் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடாதுன்னு நீங்க மாத்தி யோசிங்கன்னா உண்மை புரிய வரும். அப்ப அவரோட சேனல்ல அவர் போட்டுட்டு நான் உடனே அதுல வாய்ஸ் மெசேஜ்ல வச்சிருந்தேன், இது அப்படியே அங்க அனுப்புங்க, சண்முக பாண்டியன் அந்த குரூப்புக்கு அனுப்புங்க, பிரேமலதாவுக்கு அனுப்புங்க, என்ன எதிர்ப்பு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துணிஞ்சு அனுப்பியிருந்தேன். மறுநாளே இந்த பேசி மிரட்டி கெஞ்சிருக்காங்க, வேண்டாம் எதுக்கு இப்ப இந்த வீடியோ,
எலெக்ஷன் நேரத்துல அவங்க ஏதோ நீங்க கிராஸ் செக்னு ஒண்ணு பண்ணிக்க வேண்டாமா, அவங்க விஜயகாந்தை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்க, அதை பத்தி சொல்றாங்க, கிராஸ் செக் பண்ணாம நீங்க ஏன் இந்த வீடியோ போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ எடுத்துட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தம்பி வந்து வீடியோ போடுறாரு, மறுபடியும் அதே மாதிரி பேசி எடுத்துட்டாங்க. ஆனா கேப்டன் நியூஸ்ல அப்புறம் மெட்ராஸ் டைம்ஸ், அதே பையன் தான் மெட்ராஸ் டைம்ஸ்ங்கிற பையன் ரெண்டாந்திர என்கிட்ட பேசுறான். ரெண்டாந்திர வீடியோ போடும்போது அந்த பையன் என்கிட்ட பேசுறான், நான் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன், மெட்ராஸ் டைம் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன், இந்த மாதிரி நான் வீட்டில் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணணும் உங்களோட, அப்போ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக பேட்டி கொடுத்தீங்க அப்படி இப்படின்னாரு. அப்போ எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் எங்கேருந்து கிடச்சிது அப்படிங்கும்போது என்னோட சேனல்லேருந்து கிடச்சிது அப்படின்னு சொன்னார். யார்? தந்தி டிவியில் வேலை பார்க்குற முன்னாள் ஊழியரும் ஒரு தடவை பண்ணியிருந்தாரு, அப்புறம் மெட்ராஸ் டைம்காரரும் ஒரு தடவை பண்ணியிருந்தாரு. இவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் வந்து என்னோட சேனல்லேருந்து எடுத்தேன் அப்படின்னாங்க. அப்புறம் இதை தான் வீடியோ தான் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஆளையே காணும், இந்த தந்தி டிவியும் காணும், இந்த மெட்ராஸ் டைமையும் காணும். அடுத்து 2ஆம் தடவை அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டிருக்கிறாரு, இந்த கதிர் பிளாக், அந்த பிரேக்கிங் பிளாக்ஸ் அவர் போட்டிருக்கிறாரு. போட்ட உடனே மறுபடியும் இதே எதிர்ப்பு வந்திருக்கு. எதிர்ப்பு வந்தோடனே மறுபடியும் இவங்க 2 பேரும் எடுத்துட்டாங்க. அந்த திருப்பி இதே இவங்க வந்து கேட்குறாங்க, அந்த மாதிரி நீங்க எப்போ மதுரைக்கு வரப்போறீங்க, நீங்க எப்போ ராமேஸ்வரம் வரப்போறீங்க, நான் ராமேஸ்வரம் வரப்போறேன், மதுரை வரப்போறேன் அப்படிங்கறத இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வேணும்னு தான் அந்த என்னோட சேனல்ல கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் அந்த மாதிரி வருவேன், மதுரைக்கு வருவேன், ராமேஸ்வரம் வருவேன்னு நான் டெஸ்டிங் பண்றதுக்கு தான் போட்டிருந்தேன். அது மாதிரி நீங்க மதுரைக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், 27ஆம் தேதி வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ராமேஸ்வரம் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். எனக்கு தெரியும் எங்க எதை சொன்னா எங்க போய் விழும், அதனுடைய எதிரொலிப்பு எப்படி வருங்கிறது தெரியும். அதனாலதான் நான் மதுரை வர ப்ரோக்ராமும் இல்ல, ராமேஸ்வரம் ப்ரோக்ராம் இல்ல, போட்டு வாங்கறதுக்கு தான் பண்ணேன். அப்படியே அதை கால் பண்றாரு, என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா உங்க சேனல்ல இருந்து எடுத்தேன். அப்ப என் சேனல்ல நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், அதை பாருங்க, எது மேடம் உங்க சேனல் அப்படின்னு. அப்ப என் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் என் நம்பரை கொடுத்த நம்பர். நீங்க நான் மதுரைக்கு வருவேன், ராமேஸ்வரம் வருவேங்கிறத அந்த மெட்ராஸ் டைம்ஸ் காரனும் இந்த தந்தி டிவி காரனும் எதிர்பார்த்துருக்குறாங்க. எங்க ஸ்டூடியோல வந்து இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னதுக்கு நான் சொன்னேன் ஜூம்லயே பண்ணலாமேன்னு. அதுக்கு ஜூம்ல எல்லாம் வேண்டான்னாங்க. அப்ப வந்தது யாரு? நான் மதுரைக்கு வருவேன், ராமேஸ்வரத்துக்கு வருவேன், நான் அடிச்சு நொறுக்கலான்னு பிரேமலதா அண்டு மீசை ராஜேந்திரனுடைய கும்பலோட திட்டம். ஏண்டி விபச்சார தேவடியா, விபச்சாரி, உன்னை 91, 92, 93, 94, 95, 96 வரைக்கும் நான் உன்னை நல்லா தெரியும் எனக்கு. உன்னை பத்தி தெரியாதா விபச்சார நாயே? எத்தனை தடவை என்ன கடத்திட்டு போய் என்ன மூஞ்சில ஆசிட்லாம் ஊத்த வந்தியடி. கடைசியில பொறுக்க முடியாத உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணாரு. முதல்ல நீ அரெஸ்ட் ஆனி, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அப்புறம் எப்படி உன்ன இதுல என்ன சொல்றாங்க உன்னோடதுல? ஒருத்தந்த ஒரு மூதேவி கமெண்ட் போட்டிருக்கு, ஹாய் மேம் ஹவ் ஆர் யூ, ஃபைன் 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 ஃபைன். ஒரு மூதேவி கமெண்ட் போட்டிருக்கு, நீங்க பிரேமலதா மேம் எங்க கொன்னிய பத்தி அவங்க ஒரு தெய்வ பிறவி, எங்க கேப்டனுக்கு தெய்வ பிறவி ஒரு பொண்டாட்டி ஒண்ணு கிடைச்சிருக்கா, அந்த நீங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லாதீங்க, எங்க கேப்டன் எங்களுக்கு உதவும் போதெல்லாம் இன்னும் கொடுங்க அப்படின்னு பிரேமலதா சொல்லுவாளாம். ஏண்டி அவங்க வந்திருக்கிறவங்க முன்னாடிதான் இன்னும் எவ்வளவு வேணாலும் கொடுங்கன்னு நீ சிரிச்சு பேசுவ, அந்த பக்கம் போனவனே நீ அந்த கையை எவ்வளவு அடிச்சிருக்க, எப்படி கணக்கு பேசியிருக்க, என்னெல்லாம் அடிச்சிருக்காங்க தெரியாது நினைச்சிட்டியா? உங்ககிட்ட அந்த விஜயகாந்த் வாங்கின பிச்சைக்கார காசுக்கு வாங்கின குறைக்கிற நாய்கள் தான் இதுகள்லாம். குறைச்சிட்டு போகும் விஜயகாந்த் வாங்கின காசுக்கு நன்றி விசுவாசமா உன் மேல விசுவாசத்தை காட்டும். கொடுத்ததெல்லாம் விஜயகாந்த், அதை கொடுக்காதேன்னு தடுத்தது, பின்னிருந்து தடுத்தது நீ. சாரி, நீங்க உங்களை ஒருமைப்படுத்தி பேசக்கூடாதமே, உன்னோட பூஜாக்களுக்கு கோபம் வருது. ஏய், பெரிய பெரிய கிரிமினல்ஸ்களே நான் பிடிச்சு கொடுத்தவன், நீ எல்லாம் என்னடி புண்ணாக்கு, உன்னையெல்லாம் வச்சு செய்யணும் சரியா? எதுக்கு நான் இவ்வளவு வீடியோவா உன்னை பேசிட்டு இருக்கிறேன்? கண்ணாம்பூச்சி ஆடின கிரிமினல்ஸையே நான் பிடிச்சு கொடுத்தவ. கண்ணாமூச்சி ஆடினவங்க பெரிய 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 சிபிசிஐடிஸ் போலீஸ்காரங்க, பெரிய திறமசாலை ஐஜில இருந்து அவங்க கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவங்களே நான் பிடிச்சு கொடுத்தவ.
நீ எல்லாம் என்ன பெரிய நீ விஜயகாந்துக்கு தான் பொண்டாட்டி. நீ விஜயகாந்துக்கு பொண்டாட்டி ஆகி 1 வருஷம் அவன் உன்னை தொடாம இருந்து உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு இருந்து அதை டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து அந்த அம்மா என்கிட்ட பேசி போன்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாரதிக்கு கேளுங்க இல்லையா, இப்பதான் ஒண்ணுனா ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நீ ஒரு ஆண் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு குழந்தை ஒரு தடவை தான் நீ செக்ஸ் வச்சுக்கணும். குழந்தை வந்துதான் வரலையா அப்படின்னு செக்ஸ் பாக்குறதுக்கு ஒரே இதுல தங்கிருச்சு. குழந்தை பெத்தாச்சு. அடுத்த குழந்தை ஏன்டா கொடுத்தான்னு 2 பேருக்கும் சண்டை. எனக்கு நீ இனிமே முகத்திலே முடிக்காதன்ட்டேன். அதுக்கப்புறம் நாங்க பௌர்ணமி தியானம் பண்ணிட்டு 2 பேருக்கும் சக்தி கிளம்போம். அதை வச்சுட்டு நிறைய பேருக்கு அவன் மாத்தி விடுவான். நிறைய இந்த ஆர்பி சௌத்ரியில இருந்து நிறைய பேரோட டி ராஜேந்தர் நிறைய பேரோட சினிமாஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு நினைக்க அந்திம சூரியன் காட்டும், இல்லைன்னா அதிகாலை சூரியன் காட்டும். அதிகாலை சூரியன் அதை காட்டுவாங்க, இல்லைன்னா அந்திம சூரியனை காட்டுவாங்க. அந்த பௌர்ணமியினுடைய நேரத்தை பொறுத்து அந்தி சூரியன் வரும், இல்லைன்னா உதய சூரியன் வரும். அப்படி அவன் வந்து சூரியன், நான் வந்து வெண்ணிலா. நான் தான் வெண்ணிலா, நான் வந்து சந்திரன். பௌர்ணமி முழு நிலவு பௌர்ணமியும் போது அந்த அந்தி சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு நாங்க தியானம் ஆரம்பிச்சு அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருப்போம். இல்ல அப்படின்னா அந்தந்த நேரத்தை பொறுத்து பௌர்ணமி நேரத்துல இருந்து அதிகாலை சூரியன் உதயம் வரைக்கும் நாங்க தியானத்துல இருப்போம். அத எங்க கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து சக்தி வாங்கினாங்கன்னா வெண்ணிலவை காட்டுவாங்க, அந்த நிலாவை காட்டுவாங்க. அடிக்கடி அந்த சீன்ல நிலவு அதை காட்டுவாங்க. விஜயகாந்த் இருந்து சக்தி வாங்கிட்டு படம் வாங்கினவங்க எல்லாம் படம் எடுத்தவங்க அப்படின்னா சூரியனை காட்டுவாங்க. படத்தை எல்லாம் அந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட், டைரக்டர்ஸ் லிஸ்ட், வி கிரியேஷன்ஸ், இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் வரும், சூரியன் வரும், 2 வரும். சந்திரன் சூரியன். அதுல டி ராஜேந்திரன் வந்து சந்திரன் எனக்கு கைக்கு கிடைக்க மாட்டேங்குது சைரன் சந்திரன் எட்டலாங்க. அது வந்து என்னை பார்க்க வரும்போதெல்லாம் கிடைக்காம போனது. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? பிரேமலதா உன் கூட்டம், பிரேமலதா எந்த உதவியும் செய்யல. எங்கிட்ட இருந்து தியானம் வாங்கி விஜயகாந்த் வந்து அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிரிமினல்ல இருந்து அவனை வந்து நிறைய கிரிமினல்ஸ்க்கெல்லாம் நீ பாவம் பண்ணக்கூடாது, நீ நல்ல பாதையில போ, இனிமே நீ செஞ்ச கொலை கொள்ளை கடத்தல் எல்லாத்தையும் நிறுத்து, இதுவரைக்கும் செஞ்சதுக்கு தண்டனை அனுபவி, இதுவரைக்கும் செஞ்ச தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டே அந்த பாவத்தை கழுவுறதுக்குதே நீ பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண எல்லாருக்கும் கூட அதுக்கு உண்டான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த பணத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடு, பணத்தை படிப்புக்கு கூட, அதுக்கு கூட, இதுக்கு கூட, எல்லாத்துக்கும் கூட அப்படின்னு நான் விஜயகாந்தை தான் நான் செலக்ட் பண்ணேன். கணவன் கொடுக்கும்போது மனைவியானவள் பின்னாடி திட்டக்கூடிய மனைவி தான் அந்த பிரேமலதா. நிறைய வீடுகளில் பார்த்தோம்னா நம்ம வந்து சொந்த அந்த வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு அந்த கணவன் வந்து கூப்பிடுவானா. இந்த மனைவி வந்து பிடிக்காது, டங்குன பாத்திரத்தை அப்படி வைப்பா, இது எல்லாரும் கூட்டின்னு வரா சாப்பிட சொல்றாரு அப்படின்னு டங்குனு. அப்புறம் விருந்தாளி வாங்க சாப்பிட்டுங்க அப்படி இப்படின்னு விசாரிப்பா. அதுதான் அந்த பிரேமலதா. மக்களுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேணா பணம் கொடுங்க அப்படின்பா. நடிப்புக்கு, அத்தனையும் நடிப்புக்கு, என்னமோ இவ சம்பாதிச்சு கொடுக்க சொல்ற மாதிரி அத்தனையும் நடிப்புக்கு சொல்லுவா. போனவனே வசம் நொறுக்குவா. ஏன் தான் இப்படி எல்லாம் எல்லாரும் வாராங்களோ போறாங்களோ. அவளுக்கு வந்து விஜயகாந்த் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் தான் அனுபவிக்கணும், தன்னோட அண்ணன் தம்பி அனுபவிக்கணும். அவன் யாரு, அக்காக்கள், 2 அக்காக்கள் செயினா அள்ளி 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 கழுத்துல போட்டுக்குருவாளுங்க. இப்படியே அடுக்கணும். வளையல்லாம் தங்க வளையலாம் அடுக்கணும், அவளுகளுக்கு வளையலாம் அடுக்கணும். அப்படி பேராசை பிடிச்சுக்கணும். ஒரு தடவை கட்டின புடவைய அடுத்த தடவை கட்ட மாட்டாளுங்க. யாரு, இந்த அக்கா தங்கச்சி 3 பேரும். ஒரு தடவை கட்டின புடவைய அடுத்த தடவை கட்ட மாட்டாங்க. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. நாலாம் மாதிரி ரிப்பீட்டடா தான் கட்டிட்டு வருவேன். ரிப்பீட்டட் ட்ரெஸ் தான் என்கிட்ட இருக்கும். கமாண்டா போட்டுருக்கீங்க. உனக்கு பிரேமலதா பிடிக்குன்னா உன் தலையில வச்சுக்கிட்டு ஆடு. நாளைக்கு பிரேமலதா வந்து ஜெயிலுக்கு போவா பாரு. பிரேமலதா, சுதீஷ், அவ 2 கொக்காக்கள், 2 பொத்தான்கள், பெரிய பெரிய கிரிமினல்ஸ்லயே நான் பிடிச்சு கொடுத்துருக்கேன். நீ எல்லாம் என்ன இதா ரொம்ப ஆடாதனே. அப்புறம் யாரோ ஒருத்தி கூட்டிட்டு வந்து கேப்டன் டிவில வந்து விஜயகாந்தின் முதல் மனைவி நான் தான் ஒரு பொம்பளைய பேச விட்டுருக்க. சபாஷ். இதுல இருந்து நீ கிரிமினல்ங்கிறது நல்ல நிரூபணம் ஆகுது. சரிதா? விஜயகாந்துக்கும் எனக்கும் உண்டான சம்பந்தத்தை நீ உலகத்துக்கு மறைக்கிற. அதை மறைக்கிறது மட்டும் இல்ல, நீ பிடிபிடுவேன்னு பயம். நீ என்னெல்லாம் என்ன கொடுமைப்படுத்தின, கடத்திட்டு போய் நீ சுதீஷோட பொத்தான்கள் எல்லாருமா சேர்ந்து, பிரேமலதாவோட பொத்தான்கள், அக்கா தங்கச்சியோட புருஷன்கள்
என்ன கொடுமைப்படுத்துறீங்க, அதை மறைக்கிறதுக்கு தானே நீ இந்த ஒவ்வொருத்தி இன்னும் அடுத்து இன்னும் 2 பேர் வருவாங்க, இன்னும் 3 பேர் வருவாங்க. காசு கொடுக்க கொடுக்க கேப்டன் டிவிலேயே மெட்ராஸ் டைம் சேனல் வந்து உன்னோட சேனல். அது நீ அங்க வர வரைக்கனே நான் என்ன கையை காலை ஒடிச்சு தூக்கி போடணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் பண்ணணும். அதுதான் பிரேமலதாவோட திட்டம். தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பு, நான் தமிழ்நாடு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது விபத்து நடந்தது, ஏதாவது ஒரு ஆபத்து, கொலை பண்ணிட்டாங்க, கைய காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அது விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா, சினிமா நடிகர் விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா, அவளுடைய மச்சினன் சுதீஷ், அவளுடைய அந்த பிரேமலதாவுடைய அக்கா புருஷன்கள், அக்காக்கள், அந்த குடும்பம் தான் காரணம்ங்கிறத பகிரங்கமா நான் சொல்றேன். இப்ப வரேன், ஒரு கிரிமினலை நான் எப்படி பிடிச்சு கொடுத்தேங்கிறத. சி வந்துட்டா புருஷங்கார செத்து போயிட்டா குங்கல ஆடிக்கிட்டு வரா, கொஞ்சம் கூட வருத்தல. அப்புறம் அந்த அந்த சமாதியை பார்த்து அப்படி ஒரு தீவாரதனை காட்டிக்கிட்டு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவனை கொன்ன சித்திரவதை. நீ அனுப்பிச்ச வீடியோ எல்லாம் எனக்கு வந்தது. சைபர் கிரைம்ல தானால போய் கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் உன்னை பிளாக் பண்றது கூட எனக்கு என்ன தெரியாது. அப்படி ஒரு முட்டாள் நான் சொல்லி அதை இது பண்ணி ஆக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிளாக் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் தான் நீ வீடியோ எனக்கு அனுப்புறதே நிறுத்தின. வெறி பிடிச்சவளே உன்னை போய் ஒரு கும்பல் எல்லாம் உன்னை சொல்லி குத்தம் இல்லை, உன்னை சொல்லி குத்தமே கிடையாது. உன் பின்னாடி வருதுங்க பாரு, அவங்கள தான் சொல்லணும். சரி விடு. சரி, இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினலை நான் பிடிச்சது ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், கல்யாண சுந்தரக்கணவரோட பெரிய பையன், அவரை நான் அருணாச்சலம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவரோட ஒரிஜினல் பேர் இன்னமும் தெரியாது, அருணாச்சலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அருணாச்சலம் வந்து மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறார். மிலிட்டரியில பார்ட்டா நான் சொல்றேன், என்ன மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து அவர் எங்க இருக்காருங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த அட்ரஸ் நான் போயிட்டு எனக்கு கணபதி சித்துப்பட்ட போய் எனக்கு அட்ரஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன். எதுக்கு அப்படின்னு அட்ரஸ் கொடுத்தாரு. அந்த அட்ரஸை எடுத்துட்டு அதுக்கு வந்து இல்ல தப்பா சொல்றேன் நான். அவர் கொடுக்கல, அட்ரஸ் கொடுக்கல, கமிஷனர் தான், சென்னை கமிஷனர் தான் டெலிகிராம் கொடுத்தாரு கல்யாணியோட அப்பாக்கு டெலிகிராம் கொடுக்குறாரு. சரி, இது அப்புறம் சொல்லுவோம். அவர் நிறைய தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவார். ரொம்ப குழம்பிட்டே இருக்கிறேன். இப்ப முதல்ல எஸ்ஐ பாண்டியனை பத்தி சொல்லிட்டு அப்புறம் அந்த கதைக்கு போவோம். ஒரு தடவை நான் ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஸ்கூல்ல இருந்து டைப்ரைட்டிங் கிளாஸ்ல இருந்து அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஷார்ட் அண்ட் கிளாஸ் காலம்பரம் உண்டு. காலையில டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு ஷார்ட் அண்ட் கிளாஸ் முடிச்சுட்டு 2ஐயும் முடிச்சுட்டு காலம்பரை 7 மணிக்கெல்லாம் வந்துடணும். 7 மணிலேருந்து 7 to 8 ஷார்ட் அண்ட் கிளாஸு. அதுக்கப்புறம் மெக்கானிசம் எக்ஸாம் போகணும் அப்படிங்கிறதுனால மெக்கானிசம் நடத்துவார். அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் முடிச்சுட்டு ஒரு 10:30 நான் இன்ஸ்டியூட்லேருந்து கீழே இறங்கிட்டு இப்படி நடந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் வழியாக அப்படி திரும்பி இப்படி நடந்துட்டு இருக்கிறேன். 2 பசங்க வந்தாங்க. அக்கா நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி வழியாக போக வேண்டாம், இப்படி இந்த ரோடு வழியாக போக வேண்டாம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக போங்க. 2 பாதை உண்டு, அகராரத்துக்கு போகிறதுக்கு இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், எப்படி வேணாலும் சுற்றி போகலாம், ஒரே ஊர் தானே. என்னோட வீட்டுக்கு எப்படி வேணாலும் போகலாம். போலீஸ் ஸ்டேஷன் தெரு வழியாகவும் போகலாம், அதுக்கு அடுத்த தெரு வழியாகவும் போகலாம், அதுக்கு அடுத்த தெரு வழியாகவும் போகலாம். நான் மெயின் ரோட் வழியாக தான் எப்போதும் போவேன். சரி, எதுக்குடா அப்படின்னு, இங்கே வந்து A1 பில்டிங் பக்கத்தில் வந்து அதை குழி தோண்டி போட்டிருக்காங்க, உங்களெல்லாம் தாண்ட முடியாது, அதனால நீங்கள் இப்படி கூடி போங்க அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். இல்லையே, எல்லாரும் அப்படி கூடி வந்துகிட்டு இருக்காங்களே, இப்போதான்க்கா வர்றாங்க, போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க, நீங்கள் இப்படி போ அப்படின்னு. சரி அப்படின்னு நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தெரு வழியாக அப்படியே போய்கிட்டே இருக்கேன். இல்லை தப்பா சொல்கிறேன், இது வேற. என்னை நான் எப்படி நடந்து வரேங்கிறதுக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வீடியோ கேமராலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த நிகழ்ச்சி வேற. அக்கா நீங்கள் இந்த ரோடு வழியாக போக வேண்டாம், இப்படி ரோடை கிராஸ் பண்ணி வாட்டர் டேங்க் வழியாக போங்க. அதாவது
ரோடுக்கு கிராஸ் பண்ணாமல் இந்த ரோடு வழியாக போவேன். தியேட்டர் லைன்லேயே நான் எப்போது போவேன். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அந்த பசங்க, அக்கா நீங்கள் இந்த லைனில் போக வேண்டாம், ரோடை கிராஸ் பண்ணி இப்படி வாட்டர் டேங்க் லைனில் போங்க, ஆப்போசிட் லைனில் போங்க அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னு. இந்த ஏவன் பக்கத்தில் குழி தோண்டி இருக்காங்க, நீங்கள் தாண்ட முடியாது, நாங்கள் இங்கே அப்போ அங்கே வரும்போது நான் தாண்டிக்கிறேன். இல்லைக்கா நீங்கள் இப்படியே வாங்க அப்படி. சரின்னு சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரி பக்கம் ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு அந்த பாலத்தை அப்படி தாண்டி இப்படி போய்கிட்டே இருக்கேன். போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வாட்டர் டேங்க்கு இந்த பக்கம் ஏவன் பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி, ஏவன் பில்டிங் அப்புறம் இந்த பில்டிங் ரெண்டுக்கு இடையில ஏற்ற மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கும்போது என் குறுக்க ஒரு பைக் வந்து நிற்கிது. கரெக்டாக குறுக்க ஒரு பைக்கு நிற்கிது. டக்குன்னு ஒரு ஆள் நிப்பாட்டுறாரு. அதுக்கு முன்னாடி அந்த பைக்குக்கு அந்த பக்கம் ஒரு பையன் பைக்கை சர்றன்னு அப்படி நிப்பாட்டுறான். அங்கே தெற்க பார்த்து ஒருத்தன், வடக்க பார்த்து ஒருத்தன் நிப்பாட்டுறான். இங்கே பின்னாடி ஒருத்தன் பைக் இப்படி இப்படி நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் ஒரு பையன் வரான். அந்த பையன் இருக்கல முதல்ல பையன் நம்பர் 1, இப்போ பின்னாடி உள்ளவன் பையன் நம்பர் 2. இது நபர் பெரிய ஆள் 3. இது வந்து 3. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், தேர்ட் நபர். இது என்ன குறுக்க கொண்டாந்து வண்டி நிப்பாட்டுறாரு அப்படின்னு நான் அப்படி என்ன பண்ணுறேன், இப்படி போகிறேன். இப்படி 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 குறைந்து போகும்போது ஏய் நெல்லு அப்படின்னா அப்படின்னு அந்த நபர் சொல்லிச்சு, பைக்கில் உள்ளவர். அப்படின்னு அந்த பைக் உள்ள நபர் அப்படி திரும்பி பார்த்தேன். ஏன் அப்படின்னு, ஏன் அப்படின்னு நெல்லை சொல்கிறேன்ல. அப்புறம் அந்த பையன் நம்பர் 1 இருக்கானே, பையன் நம்பர் 1 இப்படி முகத்தை அப்படி திரும்புகிறான். பைக் அப்படி நிப்பாட்டிட்டு அப்படி பைக்லேருந்து இப்படி எடுத்துட்டு இப்படி சாவி அப்படி கொத்த அப்படி பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறான். என்னம்மா எங்கே போகிறீங்க, அங்கேயே நில்லுங்க அப்படின்னா. அந்த பையனோட முகம் யார் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வான்கோழி ஐ தமிழன் ஐ அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று வரும். அதில் ஐ மகிழன் ஒருத்தன் வருவான், ஒரு பையன் வருவான். அவன் கண்ணாடி போட்டிருப்பான். அந்த பையன் அவனை கூட நான் வான்கோழி அப்படின்னு மீம்ஸ் போட்டு ட்விட்டரில் போட்டிருந்துருப்பேன். அந்த பையன் முகம் அப்படியே இருக்கும், அப்படியே அந்த மூஞ்சி தான். ஒருவேளை அந்த நபருக்கு கல்யாணம் ஆகி அவரோட பையனா அந்த பையனா லாம் 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 இருக்கலாம் லாம் லாம். ஆனால் அப்படியே அதோட ஜெராக்ஸ் தான். அதனால தான் அந்த ஐ மகன் மூஞ்சியை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மூஞ்சிக்கு நமக்கு என்னமோ சம்மந்தம் உண்டே அப்படின்னு. சரி விடுங்க. இந்த நபர் வந்து நெல்லு அப்படின்னாரு. என்னாச்சு, எங்கம்மா போறீங்க, நெல்லுங்க அப்படின்னாரு. இங்கே பின்னாடி உள்ள பையன் அக்கா அப்படின்னாரு. என்னைய மாதிரியே கையை கட்டிக்கணும். அப்புறம் இது என்ன நோட்டு, இது ஷார்ட் ஹேண்டு. ஓஹோ லாங் ஹேண்ட்லாம் கிடையாதோ, ஷார்ட் ஹேண்ட் மட்டும் தானே உண்டு. சரி எவனோ நம்மளை இன்னைக்கு கலைக்க வந்திருக்கான், இன்னைக்கு நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நான் உடனே அந்த பைக் நபர் இருக்கார்ல, நான் எப்போ தாண்டி இப்படி கிராஸ் பண்ண போனேன். அந்த பைக்கில் உட்காந்துருந்த நபர் ஏமா நெல்லு அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, ஆமாம் நீங்கள் என்னமோ சேரி பக்கம் வந்துட்டு பசங்களை பூரா அடிச்சுட்டு போட்டு போயிடாமே, நேற்று முந்தானத்துக்கு வந்திருக்க, நீ வந்து சேரி பசங்களை பூரா அடிச்சு போட்டு போயிருக்க, உன் மேலே ஏகப்பட்ட கேஸு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு. நான் உடனே நோட்டை அப்படி தூக்கிக்கிட்டே அப்படி நடந்துட்டு சேரி பக்கமா, சேரி பக்கம் போயே 2 மாதத்துக்கு மேலே ஆயாச்சே அப்படிங்கிற நோட்டை அப்படி வச்சுக்கிட்டு, சேரி பக்கம் போயே 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. உடனே அந்த நபர், அந்த ஒன்றா நபர் கண்ணாடி பையன், அவன் பேர் கண்ணாடி வட்ட பையன். இவன் கண்ணாடி வட்டுப்பான், அவன் கண்ணாடி வட்டுக்க மாட்டான். இந்த கண்ணாடிகிட்ட கேட்குறேன், என்னடா வந்து 2 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறா, நீ என்ன முந்தானத்தான் வந்து அடிச்சு போட்டாங்கிற, நீ என்னடா போன வாரம் வந்தாங்க, என்னடா அது யார் போய் சொல்கிறீங்க, சார் இருங்க சார் அப்படிங்கிறாரு. ஏய் நீங்கள் வா, இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா, இங்கே ஏன் முன்னாடி வந்து பதில் சொல்ல, பைக் இப்படி நிற்கிது, என் முன்னாடி பதில் சொல்ல அப்படின்னாரு. என்ன அப்படின்னு அந்த பைக்கு முன்னாடி வந்து என்ன, நீ சேரி பக்கம் போனியா, பசங்களாம் அடிச்சியா அப்படின்னு. இங்கே பின்னாடி உள்ள பையன் இருக்காரு, பையன் நம்பர் 2, இந்த பக்கம் பையன் நம்பர் 1, பையன் நம்பர் 2. இவர் சொல்றாரு, அக்கா சார் இவளை அடிங்க 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 அப்படின்னு. எதுக்கடா அடிக்க சொல்ற, எதுக்கடா நீ அடிக்க சொல்ற அப்படின்னு. உடனே இவன் அந்த பைக்ல இருக்கிறாருல, மப்டியில வந்திருந்தாரு, கலர் ட்ரெஸ். அந்த நபர் சொல்லாரு, சே இவன் என்ன தப்பு பண்ணான்னு இவ்வளோ போய் நான் அடிக்கணும், ஐயோ பாவம், இவ்வளோலாம் நான் அடிக்க மாட்டேன், ஏதாவது தப்பு பண்ணாதான் நான் அடிப்பேன். இந்த பைக் வந்த உடனே அவர் சொல்றாரு, சொல்லிட்டு தம்பி எதுக்கடா நீ அடிக்க சொல்ற, இவர் சார் அந்த பானைக்கு முதுகு கழுத்து இருக்குல்ல சார், அதில் டம்மான முதுகில் அடிங்க சார்
இல்லைன்னா காற்று பிடிச்சி முறுக்குங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி கை ஏன்னா எதுக்குடா அடிக்க சொல்கிற அப்படின்னு, எதுக்குடா என்ன எதுக்கு அடிக்க சொல்கிறேன் அப்படின்னு. இவர் வந்து என்ன பண்ணாரு, மாப்பிள்ளை பசங்கிட்டலாம் சண்டை போட்டுட்ருக்க நீ, பசங்க கிட்டலாம் சண்டை போட்டுட்ருக்கா, அது நான் பசங்களை பார்த்தா சண்டை போடுறேன் அப்படின்னு பார்த்து அப்படி பிடிச்சி முடிச்சு சூட்டில் ஒரு அரை விட்டார். புனிய ஸ்கூல் போகிற மாதிரி புனிய வச்சு முதுகு போடுற அடிச்சுட்டு நான் யார் சொல்ல அப்படின்னு. நீ யார் சொல்ல? அந்த மூஞ்சி அப்படி பார்த்துட்டு உன் தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு, உன் தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஒளிவட்டம் தெரியுமோனே அந்த கண்ணாடி பட்ட பையன் அவன் அப்படி நடந்து அப்படி வந்தான். வந்துட்டு A1 பில்டிங் இருக்குல்ல, A1 பில்டிங்கும் பாத்திமா பார்மசி பில்டிங்க்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். மங்களசுந்தரி தியேட்டர் பில்டிங் அது ஒட்டி உள்ள பில்டிங்கும் A1 பில்டிங்க்கும் இடையில, இங்க இந்த வித வாட்டர் டேங்க் இந்த பக்கம் இடையில கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில சூரியன் தெரியும், 11 மணி சூரியன் தக 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 தகன்னு மின்னுது. அது கரெக்டா இவர் தலைக்கு நேரம் மின்னுதான், தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு. இந்த கண்ணாடி வட்ட பையன் இப்படி சாவியோட சுத்திக்கிட்டே அங்க நின்று இருந்த பையன் இப்படி வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பைக்ல உட்காந்துருக்கு பின்னாடி பார்த்து சூரியன் அப்படின்னு சிரிச்சுட்டு திருப்பி அங்க போறான். போயிட்டு தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னா பரமாத்மாவுக்கு தான் அப்படி தெரியும். பரமாத்மாவுக்கு அவதாரம் பரமாத்மா எந்த பரமாத்மாவா இருக்கும் அப்படின்னு அது பக்கமா திரும்பிக்கிட்டு, விஷ்ணுவோட அவதாரமா, விஷ்ணு அவதாரமா, பிரம்மாவோட அவதாரமா, சிவபெருமானோட அவதாரமா, இல்லையே. ஆனா பார்த்தா பரமாத்மாவோட அவதாரம் மாதிரி இருக்கு. ஆனா எந்த அவதாரத்தை கண்டுபிடிக்கணும் அவருக்கு. ஏய் என்னடா அது இப்படி நக்கல் அடிக்கிறா, என்ன பார்த்தா பரமாத்மா. ஓ உனக்கு பரமாத்மான்னு நினைப்பு வேற இருக்கோ, உன் தலைக்கு பின்னாடி வெளிவட்டம் தெரியுதுன்னா உடனே நினைப்புதான் உனக்கு. என்னடா தீவா பண்ணுவேன் சார், அப்படிதான் பேசுவா, அப்படிதான் சார் தீவா பண்ண எல்லாரையும் உருட்டிக்கிட்டுப்பா சார். சரி உனக்கு நினைப்பு பரமாத்மா நினைப்பு வேற இருக்கோ, என்ன நக்கலா நக்கலா திருப்பி அடிச்சாரு. 2 பசங்களை சிரிச்சு சொல்லு நான் யாருங்கிறத சொல்லு அப்படிங்கிறாரு இவன். ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னா ஒளிவட்டம் யாருக்கு தெரியும்? ஒரு சிறந்த ராஜாவுக்கு தெரியும். ஒரு ராஜா சிறப்பான முறையில் ஆட்சி செய்வானே ஆனால் அவனுக்கு பின்னாலும் இந்த மாதிரி ஒளிவட்டம் தெரியும் அப்படின்னு 2 பேரும் சிரிக்கும். சொல்லிட்டு ஆனா உன்னை பார்த்தா ராஜா மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ராமர் தெரியுது, சீதை தெரியுது, லக்ஷ்மணன் தெரியுது, அப்புறம் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருக்கிறாரு தெரியுது, 3 பேர் தெரியுது. ஒளிவட்டம் என்ன, இங்கே லட்சுமணனுக்கு தெரியுது, இங்க சீதா நிக்கிறா, இங்க லட்சுமணன் நிக்கிறா. ஒளிவட்டம் பரமாத்மாக்கு தானே இங்க லட்சுமணனுக்கு தெரியுது. லட்சுமணன் ஒளிவட்டம், உன் பேர் லட்சுமணன் அப்படின்னு. அதுக்கு இவரு லட்சுமணன்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. சரி இன்னொரு பேர் சொல்லு. லட்சுமணன் தான் ஒளிவட்டம் தெரியுது. என்னதான் தலையில ஒளிவட்டம் தெரிஞ்ச பரமாத்மாவுக்கு பக்கத்துல தான் நிக்கிற, சரியா? நீ பரமாத்மாவுக்கு பக்கத்துல தான் நிக்கிற, நீ பரமாத்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்த. ஏய் காலேஜ்ல எல்லாம் நான் எத்தனை பேரை எவ்வளவு நக்கல் எவ்வளவு கிண்டல் பண்ணி இருந்திருப்பேன். என்னடா இப்படி பண்றா, இப்படி நக்கல் அடிக்கிறா அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு இந்த நபர். ஆமா சார் அப்படிதான் பண்ணுவா. என்னடா இவ அவ 2 மாசம் ஆச்சு சேரிக்கு வந்துங்கிறா. அப்புறம் நீ என்னடான்னா நேத்திக்கு வந்தாங்கிற, நீ என்னடான்னா போன வாரம் வந்தாங்கிற, என்னடா அது? 2 பேரும் எப்படி பார்த்தேன், போய் சொல்றாங்க இவங்க 2 பேரும். நான் சேரி பக்கமே வரல அப்படின்னு. சரி இருங்க சார் இருங்க. சரி அப்புறம் அது பின்னாடி வேற ஒன்று லட்சுமணன் மட்டும்தானே, வேற ஒன்றும் இல்லையா? இதே லட்சுமணன் 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 இன்னொரு பேர் வருதே, ராஜா. ராஜாவுக்கு தானே ஒளிவட்டம் தெரியும். லட்சுமணனுக்கு பக்கத்துல லட்சுமணன் ராஜா.
லட்சுமணன் ராஜா. என்ன ராஜாவா இருக்கும்? அந்த ராஜாவுக்கு தலைக்கு மேல கொடி ஒண்ணு பறக்குது, மீன் கொடி பறக்குது, மீன் கொடி பறக்குது. அப்ப என்னதான் இருக்கும்? எனக்கு ஒரு பாட்டு தெரியுமே அப்படின்னு அந்த பையனை பார்த்து, மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான், மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான், அந்த பாட்டு. ஆனா இவனை பார்த்தா மன்மதன் மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த ஆளுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. சொன்ன உடனே திருப்பி யார இவ பெரிய ரதி, இவ பெரிய ரதி பாரு. நக்கல பண்ணிட்டு இருக்க நீ. நான் மன்மதன் இல்லைன்னா நீ ரதியா? இவ பெரிய அழகி. சார் இருங்க சார், அவளை பேச விடுங்க, குறுக்க எதுவும் பேச விடாதீங்க, நீங்க எதுவும் குறுக்க பேசாதீங்க, அவளை பேச விடுங்க, டைவர்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு. மீன் கொடி காட்டுது. மீன் கொடி யாருக்கு இருக்கும்? ராஜா. மீன் கொடி ராஜன், நீ மன்மதன் இல்ல. மீன் கொடி தேரில், தேரு தேரு. இப்ப தேர் அப்படின்னா தேர்ல வரல, பைக்ல வந்திருக்காரு, பைக்ல வந்திருக்கிறாரு, பைக்ல வந்துட்டு ராஜன். அப்ப இது பைக்கு, தேரு, ராஜன் யாரு? மன்மதன். நீ மன்மதன் இல்ல, அதனால ராஜன். தேர் ராஜன். ஊர்வலம் போகின்றான். ஊர்வலம், ராஜா ஊர்வலம் போனார்னா ராஜா காவல்காரன். அப்ப இப்ப ராஜா கிடையாது. அப்ப காவல்காரன் ஊர்வலம் வரான்னா அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அவர் கால்ல போலீஸ் ஷூ பட்டுட்டே. போலீஸ் போலீஸே போலீஸ் நீ போலீஸ். ராஜா காவல் காப்பானா, ராஜா தான் ராத்திரில நகர்வலம் வருவாரு மாறு வேஷத்துல. நீ இப்ப மாறு வேஷத்துல வந்திருக்கிற, அதான் மப்டி. நீ போலீஸ், நீ போலீஸ், நீ போலீஸ், நீ போலீஸ். அவ எப்படி கண்டுபிடிக்கிறா? நீ போலீஸ். நான் ஒன்னும் போலீஸ் இல்ல, நீ போலீஸ் தான். நீ எந்த ஸ்டேஷன்ல இருக்க தெரியுமா? இரு அப்படின்னுட்டு பார்த்தேன். புள்ளி எங்க போகுது? டீ போகுது, டீ போகுது, டீ போகுது, டீ போகுது. இது கடையலூர், இது கடலூர் போலீஸ் ஸ்டேஷன். டீ போனா அப்படி போனா போனா கடலூருக்கு அடுத்து என்ன ஊர் வரும்? இங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. தென்காசி, தென்காசி போலீஸ். தென்காசி மனசுல வச்சுக்கிட்டேன், நான் மனசுல வச்சுக்கிட்டேன். அதனானே பாரு, உன் மேல ஏகப்பட்ட கேஸ் வருது, நீ என்ன சேரி பசங்களை பூரா அடிச்சு போட்டு வந்துகிட்டு இருக்கிற, பசங்களை பூரா அடிச்சு போட்டு இருக்கு, உன் மேல ஏகப்பட்ட கேஸ் வந்திருக்கு, மன்மதங்கிற ராஜங்கிற சொல்லு. நான் சொன்னேன், சரி யாரா கேஸ் கொடுத்தா, எவன்டா என் மேல கேஸ் கொடுத்தது அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்டேன். யார் என் மேல கேஸ் போட்டது? நீங்க இன்னும் கேஸ் இன்னும் கொடுக்கலையா? கொடுக்காத கேஸையா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த இவர் இருக்கிறார்ல, அந்த எஸ்ஐ லட்சுமண பாண்டியன், லட்சுமணன், அவர் வந்து சொல்லாரு, டேய் நீ இப்ப போய் கொடுத்துட்டு வாடா, கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த உருட்டலா அப்படின்னு. அப்புறம் சரி, அந்த ராஜன் யாரா இருக்கும்? மீன் கொடி ராஜன், மீன் கொடி ராஜன், பேரை சொல்ல அப்படிங்கிறாரு. மீன் கொடி ராஜன், மீன் கொடி ராஜன், மீன் கொடி ராஜன். ஆமா, உன் பேர் வந்து லட்சுமணன், மீன் கொடி ராஜன். இவனுக்கு 2 பேரும் விழுந்து 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 சிரிச்சாங்க. அவர் கேட்டாரு, மீன் கொடி யாருக்கு இருக்கும், எந்த ராஜாக்கு இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டாரு. ராஜாக்கு கொடியெல்லாம் இருக்குமா என்ன அப்படின்னு. ராஜாக்கு பேர் இருக்கும், கொடி இருக்குமா? கொடியில என்ன இருக்கும்? உடனே அவர் அந்த லட்சுமண பாண்டியனா, வரலாறு தெரியுமா அவனுக்கு அப்படின்னாரு. உடனே இந்த பையன், சார் ஆவட்ட பையன் வரலாறு புவியியல் அறிவியல் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இவன் வந்து இவளே காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் 10th. இவளே 10th காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கா வரலாறு புவியெல்லாம். என்ன சொல்றீங்க? ஆமா சார். இந்த பையன் சொல்றான், எல்லா பரிச்சையிலையும் சினிமா நடிகர் விஜயகாந்த் காசு கொடுத்து கணக்கு பண்ணி வச்சிருக்காரு. என்னடா சொல்றான்? ஆமா,
எல்லா சூப்பர்வைசர் பசங்களெல்லாம் சினிமா நடிகர் விஜயகாந்த் தான் அப்படி காசு கொடுத்து கணக்கு பண்ணி வச்சிருக்காரு. வச்சது போக அந்த கணக்கு பரீட்சையில் மட்டும் சூப்பர்வைசர் தூங்கிட்டார் சார். அதனால கணக்கு பரீட்சையில் மட்டும் இவன் நிறைய மார்க் வாங்கினா, 68 மார்க் வாங்கினான் சார். சரி, மற்றதுலலாம் சயின்ஸில் இவ்வளோ வாங்கியிருக்கா, இவ்வளோ என்னமோ இவ்வளோ டீச்சர்னு சொன்னீங்க அப்படின்னு அந்த இவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அதுவா சார், இந்த பால் குடிக்கிற அம்மா கிட்ட பால் குடிக்கிறத மறந்துட்டு குட்டி 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 பாப்பாவில் வரும்ல சார், அந்த பாப்பாக்கு தான் சார் இவ டீச்சரா இருக்கு. இவ்வளோதானா அப்படின்னாரு. எனக்கு கோங்கம்மா, ஏன் 10th மார்க் இவங்களுக்கு எப்படி தெரியும்? 10th வெறும் 262 சார். ஆமாம் 268, அவ்வளோதான் வாங்கியிருக்கா. ஆனால் சார் இவன் எங்கள் தெருவுக்கு வந்துட்டு, சரி அந்த மீன் கொடி யாருக்கு இருக்கும் அதை சொல்லணும்னு எனக்கு தெரியல, இதுக்கு தான் இவ்வளோ இவர் கேட்குறா, நீ சொல்லு மீன் கொடி யாருக்கு இருக்கும் அதை சொல்லு 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 சொல்லு. எனக்கு தெரியாது டீச்சர் நீங்க சொல்லிக்கிறாங்க சார். ABCD 1 2 3 சொல்லி கொடுக்கறதுக்கு வரலாறு தெரியணும்னு அவசியம் இல்லை சார், பேசிக் தெரிஞ்சா அப்படின்னா. எனக்கா கோங்கமா வந்தது. இவ்வளவுதானா? ஆனா இவ பார்த்தா வார நடக்கிற நட அலட்டல் பிரியே. ஆமா சார், ரொம்ப பண்ணுவா இவ, ரொம்ப அலட்டுவா சார். சரி, இப்போ அது பேர் என்ன? கடைசியில் மீன் கொடி யாருக்கு இருக்கும் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. மீன் கொடி யாருக்கு இருக்கும்? நீ ஒரு டீச்சர், இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு நிறைய ஒரு சொல்லி. பாண்டியனுக்கு இருக்கும். பாண்டியனுக்கா இருக்கும்? இப்போ மீன் கொடி ராஜன் பாண்டியன், அப்படியே ஒரு பேர் லக்ஷ்மண பாண்டியனா? சொன்னல மீன் கொடின்னு சொன்னல, நீதான் பாண்டியன்கிறது சொல்லு. ஆனா லட்சுமணங்கிறது சொன்னல, மீன் கொடி வரைக்கும் சொல்லிட்டேன்ல, மீன் கொடி ராஜன் வரைக்கும் சொல்லிட்டேன்ல. நான் அறிவாளி, நான் அறிவாளி. அத்தாவும் அறிவாதான் நாங்க பார்த்தோமே சார். அறிவாளி இப்ப மட்டும் சொல்லல, அந்த பையன் சொல்றான், இங்கதான் இனிமேதான் சூடு பிடிக்குது. கேக்குறான், பிடிச்சுக்கிட்டான். இது என்ன தெரியுமா? கேசட்டு. இது என்ன தெரியுமா? கேசட்டு. சரி, என்ன கேசட்டு? உங்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது பாட்டு ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா? அதுக்கு தான் அந்த கேசட் வச்சிருக்கியா? இல்ல இல்ல இல்ல. நீ 10th எவ்வளவு மார்க்கு? அது 10th 465. என்னடா இவ இப்பதானே சொன்னீங்க, நான் 268 460 சார். வாயை திறந்தா பொய் சார், அவ்வளவு பொய். இவன் என்ன செஞ்சுவா தெரியுமா சார்? எங்க தெருவுக்கு மட்டும் வருவா சார். எங்க தெருவுக்கு மட்டும் வந்து, ஊர்ல எத்தனை தெரு இருக்கு சார், எல்லா தெருவையும் விட்டுட்டு எங்க தெருவுக்கு மட்டும் வருவா சார். வந்துட்டு, நான் அறிவாளி, நான் 10th பாஸ் பண்ணிட்டேன், நான் 10th பாஸ் பண்ணிட்டேன். 10th பாஸ் பண்ணணும்னா அறிவாளியா இருக்கணும், நான் அழகா இருக்கேன், அழகா இருக்கிறவங்க தான் 10th பாஸ் பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு வாயில வந்தெல்லாம் உளறிக்கிட்டு இருப்பா சார். எங்களுக்கெல்லாம் அப்பெல்லாம் புரியவே இல்லை. இப்போ அவளை போட்டு வாங்குறோம் பார். அவனோடனே இவர் கேட்குறாரு. இவர் வந்து கேட்டுட்டு, 10th மார்க் என்ன அப்படின்னு கேட்டா, எங்க ஊர்ல ஒரு பையன் கிட்ட சார் சண்டை போட்டிருக்கா. சண்டை போட்டுட்டு இவளோட 10th மார்க்கு 435 464 நம்ம போய் சொல்லியிருக்கா சார். அந்த பையன், என்னடா 10th மார்க் ஷீட்ல திருத்திட்டாளா அப்படின்னு எஸ்ஐ லட்சுமண பாண்டியன் கேட்கிறாரு. சீச்சி சே, இவ அந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டா சார். அவளை மாதிரி ஒரு நேர்மையான பொண்ணை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்குலாம் அவளுக்கு தைரியம் கிடையாது. சும்மா வாயால பொழுகிட்டு இருப்பா, பெருமை அடிச்சுக்கிட்டு இருப்பா. வாயால தானே சொல்றோம் அப்படின்னு பெருமை அடிச்சுட்டு இருப்பா. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மார்க் சொல்லுவா சார். ஒருத்தட்ட 435 பா, ஒருத்தட்ட 468 பா, ஒருத்தட்ட 444 பா. 300க்கு குறைஞ்சி சொல்ல மாட்டா சார். இதுல அவன் நல்லா ஃப்ராட் பண்ணுவா. ஏன் அப்படின்னு இல்லை சார், விட்ட நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அந்த 10th மார்க்கை சொல்லியாச்சுன்னா அது கேவலங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது சார். சரி, இப்போ என்ன பண்ணணும்? நீ 10th மார்க் கூட்டி கூட்டி சொல்லிட்டு இருக்க பத்தியா? ஆமா, அது எவ்வளோ பெரிய கிரிமினல் தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? நான் உங்ககிட்ட தானே சொல்றேன். யாருக்கு தெரிய போகுது? போலீஸ்க்கா தெரிய போகுது? போலீஸ் மறந்துருப்பாரு அப்படின்னு
அதுக்கு ஏன் முன்னாடியா உனக்கு எவ்வளோ இது என்ன தெரியுமா? கேசட்டு. என்ன கேசட்டு? நீ வந்து அன்னைக்கு அந்த சுடுகாட்டில் பிணமரிக்கிறவனை அடிச்சு போட்டுட்டு அவங்ககிட்ட நீ என்ன சொன்ன? நீ டேய் நீ எவ்வளோடா 10th நீ சண்டையில தோத்து போயிட்டா 10th மார்க் எடுத்து சொல்லுவியோ, அதுலயும் நீ தோத்து போயிட்டு புளிக்கிட்டு வந்திருக்க. நீ என்ன சொல்லியிருக்க? 464 நீ அவன்கிட்ட சொன்னியா? அதுக்கு பஞ்சாயத்து நடந்ததா? நீ அவன்கிட்ட சொன்னியா? ஆமா, உன்னோட வாக்கு மூலம் இதுல இருக்கு. நீ உன் 10th மார்க்க மாத்தி மாத்தி சொன்ன பத்தியா? சார் 45 54 சொன்னா சார், 68 86 சொன்னா சார். 10th மார்க்க பூரா கூட்டி பாருன்னா 464 வரமாட்டேங்குது சார். 418 தான் சார் வருது. அப்பவே உழப்பிட்டு இருக்கா சார். அந்த பஞ்சாயத்து போது நாங்க எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணிட்டோம். ரெக்கார்டு பண்ணிட்டியா? இனிமே நீ உன் 10th மார்க்கை யார்ட்டையும் புழுக முடியாது. ஐயோ, இதை என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்தியா முழுக்க உள்ள ஆல் இண்டியா ரேடியோக்கு இந்த கேசட்டை அனுப்பிவிடுவோம். இந்த கேசட் இதுல என்ன இருக்கு? ஆனா இதுல நாடாவே இல்லையே, கேசட்ல நாடாவே இல்லையே அப்படின்னு இருக்க. அது உன்ன மாதிரி 10th கம்மியா மார்க் எடுத்துட்டு நிறைய சொல்றவங்க கண்ணுக்குலாம் அந்த நாடா தெரியாது. அப்படிலாம் உண்டானா? ஆமா. இவர் உடனே என்னடா அது இந்த பாரு நாடா தெரியுது வரன்னு கேஸ். ஆமா நாடா தெரியுது அப்படின்னு. இத நான் வந்து நீ சொல்லு, இப்ப உன்னை சொல்லு. நீ எதுக்கு எங்க தெருவுக்கு வந்துட்டு அடிக்கடி குட்டி குட்டி சின்ன பசங்களை பூரா அடிச்சுட்டு ஓடுற? அது சொல்லு முதல்ல. சார் 10th இவ எழுதுனா சார், இவ செட்டில் சார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? 450 460 ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தவளாம் அடக்க ஒடுக்கமா இருக்கா சார், தன்னடக்கமா இருக்கா. இவ வெறும் 268 மார்க் வாங்கிட்டு எங்க தெருவுல வந்துட்டு பசங்களை பூரா கணக்கு கேட்பா சார். 10 எத்தனைடா? 20. இல்லடா தப்பா சொல்ற, 20 கிடையாது 400 சார். எப்படின்னா இந்த 2 கூட்டு அந்த 2 கூட்டு சொல்லிட்டு உனக்கு கணக்கே தெரியல. நான் அடிச்சு போட்டுட்டு, அடிச்சது மட்டும் இல்ல, நான் அறிவாளி, நான் 10th பாஸ் பண்ணியிருக்கேன், நான் அறிவாளி, நான் அழகு, என்னை மாதிரி அழகு யாரு கிடையாது, அப்படி இப்படி நான் அறிவா இருக்கிறதுனால அப்படி இல்லை கணக்கு, நீ இப்படிதான் கணக்கு போடணும் இஷ்டத்துக்கு ஓடிட்டு ஓடுவா சார். சரி இந்த பார், இப்போ இந்த கேசட் இருக்குல்ல, இந்த கேசட்டை இதை எல்லாருக்கும் நாங்கள் திருநெல்வேலிக்கு அனுப்புவோம். அனுப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா 10th மார்க் குறைச்சி எடுத்துட்டு கூட்டி போய் சொல்லிட்டு இருக்கான்னு நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுவோம். அப்படின்னு உடனே நான் பயந்துட்டேன். நிஜமாவே ஆமா, எல்லா ரேடியோ ஸ்டேஷனுக்கும் பறந்துடும். நான் தான் அந்த எஸ்எஸ்ஆர்டி சர்டிஃபிகேட்டை பார்ப்பாங்களா, மார்க் ஷீட்டை பார்ப்பாங்களா, அப்போ அவங்களுக்கு ஒரிஜினல் தெரிஞ்சிருமே. வாயால கூட சொல்லக்கூடாது தெரியுமா உனக்கு, சட்டம் இருக்கு அப்படியா அப்படின்னு ஏதோ ஒன்று சட்டத்தோட பேர் சொன்னான். அப்படின்னு ஆமா ஆமா. இப்போ என்ன பண்றது? அப்போ உண்மையை சொல்லு. நீயே எங்க தெருவுக்கு வந்துட்டு நான் அறிவாளி, நான் தான் அழகா இருக்கேன்னு பசங்களை பூரா அடிச்சு போட்டு வந்துகிட்டு இருக்க. இவனை உண்மையை சொல்ல போறியா? இல்ல இந்த கேசட்டை நாங்க ஆல் இண்டியாவுக்கு அனுப்பிட்டோமா? எப்படி வசதி? ஒருவேளை நீ ஒசந்த ஜாதிக்காரி, நீ பிராமின் அப்படிங்கறதுக்காக அந்த திமிர்ல தான் எங்க ஆளுகள்லாம் எங்க சமுதாயத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களெல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு அந்த பசங்களுக்கு வாய்ப்பாடு சொல்லி கொடுத்து கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்து எங்க சமுதாயத்தை கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தா இவன் வருவானா வந்துட்டு பசங்க கிட்ட டேய் 10 5 ஏத்தற அப்படின்னா 15 இந்த பசங்க அழகா சொல்லுவா சார். 15 இல்ல 15 கிடையாது, 10 5 ஏத்தறடா 15. இதுல ஒரு 10 இருக்கா, இதுல ஒரு 0 இருக்கா, அதுல ஒரு 5 இருக்கா, அந்த மணி கொட்டை 18 இதாண்டா கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவா சார். பசங்களை பூரா குழப்பி விட்டுட்டு அப்புறம் இதுல வேற சொல்லுவா, சாயங்காலம் 5 மணிக்கு நான் வருவேன், கணக்கு கரெக்டா வந்து சொல்லணும், அப்புறம் நான் அழகா இருக்கேனான்னு வந்து சொல்லணும் அப்படின்ட்டு வேற போவா சார். கணக்குக்கும் இவ அழகுக்கு என்ன சார் சம்பந்தம்? ரொம்ப வருஷமா நாங்க மண்டையை குழப்பிட்டு சொல்ல இப்ப சொல்ல. அப்ப எங்க ஜாதிக்காரங்க முன்னுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஒண்ணு ஜாதின்னு சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒன்னும் ஜாதி பார்க்கல, ஜாதி பார்த்திருந்தேன்னா உங்க தெருவுக்குள்ள நான் வந்திருப்பேனா? அதுதான் ஏன் சொல்லு, எதுக்கு ஒன்ன நீ அறிவாளி சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லு. அது அறிவாளி கண்ணி என்ன பார்க்க வரணுங்கிறதுக்காக நான் வைக்கிற சிக்னல் அப்படின்னு அந்த கண்ணாடி பாட்டி பாடி வா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, என்னடா நடக்குது இங்க? யார் அந்த அறிவழகன்?
இவளோட காதல் அறிவழகனை பார்க்க வரணுங்கிறதுக்காக வைக்கிற சிக்னல், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு படிவா படிவா. என்னடா இவ நம்ம தெருவுக்கு மட்டும்தான் சார் வருவா, வந்துட்டு அது மட்டும் இல்ல சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தோம்னா டிப் டப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி அலட்டிக்கிட்டு நிப்பா சார். சார் பசங்க தானே சார் பொண்ணுங்களை பார்க்க போவாங்க. ஆமா, இவ வித்தியாசமா இவ லவரை பார்க்க இவ வருவா சார், இவ லவரை பார்க்க வருவா சார். எங்கேயாவது உண்டா சார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாவ. அது போட்டு வாங்கறதுக்கு தான். இது என்ன தெரியுமா, இது வெத்தி கேசட்டு. நான் சொன்னேன்ல இந்த கேசட்ல நாடாவே இல்ல அப்படின்னுட்டு, இது நாடா கேசட்டு, இது வெத்து கேஸ். ஒண்ணு முட்டாளாக்கிறதுக்கு தான் நாங்க அப்படி பண்ணுவோம். போடி வச்சுக்கோ, இதுக்கு வெத்தி கேசட் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோப்பா. எதுக்குடா நீ ஜாதி பேர சொன்ன, இதுக்குடா நீ ஜாதி பேர சொன்ன, இதுக்கு என்ன சொல்றேன்னு கோவம் வந்துருச்சு. துரத்தி துரத்தி அடிச்சேன் அவனை போட்டு. ஓடுறான் அவன், அந்த பையன் இருக்கான், அந்த பையன் தெரியும் எங்களுக்கு இந்த வார்த்தை. இது உங்க வாயால வரணுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு போட்டு வாங்கினேன். நீங்க ஜாதி பார்க்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஜாதி பார்க்காம தான் எங்க தெருவில் வர்றீங்க, எங்க தெருவில் பிள்ளைகளோட பிள்ளைகளா பேசுறீங்க, எங்க ஆள்கள் வீட்டிலே தங்குறீங்க, சாப்பிட்றீங்க, போறீங்க. எங்க ஆளுக தான் உங்களை வளர்க்குதுன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் இந்த அறிவாளி இந்த அழகை இதுக்கு சந்தேகம் வந்து அது பசங்களை போட்டு அடிச்சு போட்டு வரேன். எங்கேயோ எங்களுக்கு இடிச்சுது. அறிவழகன் ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். ஓவரா உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோன்னே எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்படின்னு வந்து பேசாம நீங்களே சிபிசிஐடி வேலைக்கு போலாம்டா. என்னடா 3 பேர் இப்பதான் 2-3 பேரை அடிச்சுக்கிட்டீங்க, சண்டை போட்டு எடுத்தீங்க, மறுபடியும் செட் ஆயிட்டீங்க அப்படின்னு. நீ ஜாதி பார்க்க மாட்டேன்னு நல்லா தெரியும், உங்க வாயிலேருந்து உண்மை வழக்கு தான் இவ்வளவு நாடகம் போட்டோம், சூப்பர் அப்படின்னு. காதலனை பார்க்கறதுக்கு சிக்னல் நேர்லயே வந்தானா நாங்க அறிவழகனை பார்க்கணும்னா நாங்களே கூட்டி விட்டுருப்போம், கூப்பிட்டு அனுப்பியிருப்போம், நீங்க பேசியிருக்கலாம். அதை பசங்களை அடிச்சு போடு. அதுக்கு பேரு கள்ளக்காதல். கள்ளக்காதலுக்கு அர்த்தம் அது இல்ல, ஒரு சொன்ன தெரியாம பண்றதா கள்ளக்காதல். கள்ளக்காதலாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேஸ்ட் வச்சுக்கிட்டான். எனக்கு கோவம் வந்து நான் எப்படா நான் ஜாதி பார்த்தேன், நீ எப்படா என்ன சொல்லுவேன்னு துரத்தி அந்த பையனை அடிச்சு. போன வாரம் கூட நான் ரீட்டா வீட்டுக்கு வந்திருந்தேன் தெரியுமாடா. ரீட்டா காப்பிங்கிற பேர்ல என்னத்தையோ போட்டு கொடுத்தேன். எஸ்ஐ டேய் ஏடா 2 மாசம் ஆச்சு வரவே இல்லைன்னா இப்ப போன வாரம் வந்தேங்கிறான். நேற்று கூட உங்க தெரு பசங்களை போட்டு நான் அடிச்சுட்டு வந்தேன். எதுக்கு தெரியுமா, நான் தியானம் பண்ணிட்டு வந்த சக்தியை போறான் யாருக்காவது மாத்தணும் தான் நான் அந்த பசங்களை அடிச்சுட்டு வந்தேன். அது தெரியுமா உனக்கு? அடிச்சு போட்ட உடனே என்னோட சக்தி பூரா அந்த பசங்களுக்கு போயிடும். நான் அடிக்கும் போதே இந்த பசங்க நல்லா வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லிக்கிட்டே தான் நான் அடிப்பேன். அந்த ரகசியத்தை பூரா வெளியில விட்டேன், அடிச்சுக்கிட்டேன். அந்த பையன் நோட்டால் அடிக்க கூட நோட்டை கீழ்வைங்க கையால் அடிங்க அப்படின்னா. ஏன் இப்போ உங்க உடம்புல சக்தி இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க சார்? ஏதாவது சொன்னா லூஸ் டாக் பண்ணால இப்ப எவ்வளவு நேரம் மீன்கொடினா என்ன அர்த்தம் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சார்? இவ உடம்புல சக்தி இருக்கு சார், வேற உலகத்துல இருக்கு, அதான் இந்த உலகம் அவளுக்கு தெரியல. வாங்குங்க அடி. டேய் என்னை எதுக்குடா கூட்டு வந்தீங்க? என்னைய கூட்டிட்டு வந்து நீங்க அடி வாங்கி உங்களுக்குள்ள சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடிச்சேன் கையால, சட்டை கட்டுறா அப்படின்னு. அப்புறம் அந்த பையன் ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டிருந்தான். ஃபுல் ஹேண்ட் சட்டை எதிர்த்தாப்பட ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டா எனக்கு பிடிக்காது தெரியலடா, கட்டுறா அப்படின்னு சட்டை எப்படி அவன் கட்ட மாட்டேன். சட்டை எப்படி கிழிச்சிட்டு அதை நல்லா இப்படி கசக்கிட்டு தரையில போட்டு நல்லா இப்படி போட்டு தேய்ச்சிட்டு ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டுக்கூடா சொல்லிக்கலடா அப்படின்னு சட்டையை போட்டு இப்படி கட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சானா அந்த மர கிளையில போய் டங்கன சட்டை தந்துச்சு. ஜென்ஸ் யாரும் ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டா எனக்கு பிடிக்காது. ஆமா, தியான சக்தியில இருந்து நான் வரும்போது யார் தோல்ல கை வைப்பேன் அப்படிங்கறது தெரியாது, யாரை பிடிப்பேங்கிறது தெரியாது. அதுக்காக ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டவங்களை போட்டு அடிச்சு விழுப்பேன். என் மனசுக்கு பிடிச்சமானவங்களை மட்டும்தான், சும்மா ரோட்ல போற வரவனெல்லாம் கிடையாது. அந்த பையன் சட்டை இல்லாம நின்றுட்டு இருந்தான். சொல்லும்போது அவனை என்னை எதுக்குடா நீ அக்கான்னு சொல்ற? நீ அக்கான்னு சொல்லாத, நான் யாருக்கும் அக்கா கிடையாது, நான் யாருக்கும் தம்பி, நான் யாருக்கும் அக்கா கிடையாது, எனக்கு யாரும் தம்பி கிடையாது. நீ இனிமே அக்கான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தலையில கை வச்சுட்டு மயங்கி விழுப்பேன்னா அந்த பையன் கண்ணு, சார் அவளை பிடிங்க அவ கீழே விழுந்துட போறா அப்படின்னு. அந்த எஸ்ஐ லட்சுமண பாண்டியன் வேகமா வந்துட்டு பட்டா நீ பிடிச்சிட்டேன். என்னடா ஆச்சு? மயங்கியாச்சு, அவ்வளவுதான். என்ன நடந்ததுன்னு தெரியல, மயங்கியாச்சு.
அவன் வேகமா உடனே அவளை அக்கான்னு சொல்லாதான் சொல்லியிருக்காருடா, அவள் குடும்பத்தை பற்றி பேசாதான் சொல்லியிருக்குல்ல, அவளை எதுக்கிட்ட அக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். வேகமாக போய் அங்கேருந்து வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி எனக்கு தெரியும் மயங்குவான்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் மூஞ்சியில் தெளிச்சு அவர் எஸ்ஐ லட்சுமணன் கேட்குறேன், என்னடா அது அவட்ட அடிக்கும் போதே, டே என் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சரிடா கடையனூர்ல கேஸ் போட்டா கடையலூர் எஸ்ஐ தானடா வந்து விசாரிக்கணும், தென்காசி எஸ்ஐக்கு இங்கே என்னடா வேலை, தென்காசி எஸ்ஐக்கு இங்கே என்னடா வேலை. அப்போ இவர் கேட்குறாரு, நான் தென்காசிலலாம் வேலை பார்க்கல, நான் கடையலூர்ல தான். நீ போய் சொல்ற, திருப்பியும் கண்ட மூடிட்டு இந்த லிங்க் இப்படி போகுது, தென்காசி போகுது, கடையலூர் புள்ளி இங்கே இருக்கு, உன்னோட புள்ளி இங்கே போக மாட்டேங்குது, உன் புள்ளி அங்கெல்லாம் போகுது. மறுபடியும் இங்கே நார்மலாக வந்தாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, கூட்டிட்டு வந்தாச்சு, மறுபடியும் அந்த பைக் கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்துட்டு வந்த வேலையை பாருங்கடா அப்படின்னு. சரி சட்டையை கழட்டு அப்படின்னு சட்டையை கழட்டியாச்சு. வச்சுட்டு அந்த எஸ்ஐ லட்சுமண பாண்டியனுக்கு கையை பிடிச்சி சக்தியை மாற்றி விட்டாச்சு. அப்போதான் நான் சொல்கிறேன், நீ விருப்பப்பட்ட தொழில் ஒன்று, நீ செஞ்சிட்டு இருக்கிற தொழில் ஒன்று. உனக்கு ஏன் உன்னோட கேஸ் எல்லாம் பிடிக்க முடியாம மண்டை காயுது அப்படின்னா, நீ செய்யற தொழிலுக்கு நீ விசுவாசமா இருக்க மாட்டேங்க. இல்லையே நான் தொழில கவனமா இல்லையே, உனக்கு வேற ஒரு விஷயம் ஏக்கமா இருக்கா, நீ திரைப்படத்துறைக்கு போகணும், உனக்கு டைரக்டர் ஆகணும் தானே உனக்கு ஆசையா இருந்துச்சு. அவருக்கு ஷாக் ஆயிருச்சு. ஆமா, எப்படி நீ கண்டுபிடிச்ச, நீ டைரக்டர் சினிமா ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசை, ஆனா உங்க அப்பா அதுல வர விடாம உன்னை போலீஸ்ல ஆக்க சொல்லிட்டாரு. நீ அதனால ஒவ்வொரு கேஸையும் நீ பிடிக்க போகும்போது நம்ம அந்த டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், நம்ம இப்படி கேஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீ பார்த்தானா உனக்கு கேஸ் பிடிபடாது. இனிமேல் செய்யற தொழிலுக்கு நீ விசுவாசமா இரு, நேர்மையா இரு. உனக்கு சினிமா துறையில வரணும்னு ஆசையா இருந்ததுன்னா குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சுட்டு உன் ஃபேமிலி எல்லாத்துக்கும் பைசா எதிர்காலத்துக்கு எல்லாம் சேர்த்துட்டு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி பிள்ளை எல்லாம் கட்டி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு ஃபுல் உன்னோட எதிர்காலம், நீ வயசானதுக்கு அப்புறம் உனக்கு உண்டான பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வர பணத்துல நீ சினிமா எடு, சின்னத்திரை எடு, என்னத்தை வேணாலும் நீ எடுத்துக்கோ. அது வரைக்கும் அந்த பணத்தை நீ தொடக்கூடாது. ஆனா உன்னுடைய திரைத்தொழிலுக்கு உண்டான பணத்தை நீ சம்பாதிச்சு உன்னோட எதிர்காலத்துக்கு வச்சிருக்க பாரு, அதுல நீ தொடக்கூடாது. சரி அப்ப நான் இதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ணுவேன். ஆமா, உன்னோட ஆசைகள் நிறைவேறும். நாங்க இறங்கு அது பண்ணியாச்சு, மாத்தி விட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கேசட் போட்டாட மிரட்டுற, இது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறேன், அப்புறமெல்லாம் வச்சுக்கோண்டா, இப்பவே நான் உங்களோட வரைய வச்சுக்கோங்க. அப்புறம் இவர் பைக்கு, டேய் இவ என்னை தொடும்போது மேலெல்லாம் புல்ல அரிக்குதுடா, மேலெல்லாம் ஒரு மாதிரி சிலிருக்குது, அப்புறம் இவ கீழே விழும்போது நான் பிடிச்சிடலாம், அப்போ எனக்கு ஒரு மாதிரியா சிலிருக்குது. ஆமா சார், பேசாம இவளை நம்ம ஆளுக்கு நம்ம பசங்களுக்கே இவளை கெட்டி வச்சிடலாமே அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நம்ம பசங்களை தான் அவள் லவ் பண்றா, அறிவழகனை தான் அவள் லவ் பண்ணிட்டு இருக்கிறா, அறிவழகனுக்கு வேலை கிடைக்கணும்ல, வேலை கிடைச்ச உடனே நாங்க பண்ணி வச்சோம். அறிவழகனா அது யாரு அப்படின்னு இப்பதான் அறிவழகனை பார்க்க வர்றதுக்கு அச்சா சிக்னல்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அறிவழகன் யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் சார் போய் சொல்ல மாட்டா, மறதியில உளறிக்கிட்டு இருப்பா. இவ ஒவ்வொரு உலகத்திலயும் இருப்பா சார். இந்த உலகத்துல இருக்கும்போது இவங்கள மறந்துடுவா, அந்த உலகத்துல இருக்கும்போது இவங்கள மறந்துடுவா, இந்த உலகத்துல இருக்கும்போது இவங்கள மறந்துடுவா, வேற ஒரு உலகத்துல இருக்கும் மொத்தத்தை எல்லாத்தையும் மறந்துடுவா, கீழ் உலகத்துல இருக்கும்போது நம்ம எல்லாரையும் மறந்துடுவா. அப்படி ஒரு கேஸ் சார் இவ. ஆனா அவ போய் சொல்ல மாட்டா சார், தப்பும் பண்ண மாட்டா, நேர்மையான பொண்ணு. இவ்வளவு மாதிரி ஒரு நேர்மையான பொண்ணை பார்க்க முடியாது. உளறிக்கிட்டு பயிராது. அது நாம தான் கரெக்டா புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வரான்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்ப வர எதுக்கா அந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, இந்த பசங்க இந்த கேசட்டை வச்சு என்ன மிரட்டினாங்க தெரியுமா. அதுல ரெண்டு விஷயம் எனக்கு அப்சர்வ் பண்ணிட்டேன். ஒரு விஷயத்த நம்ம பரப்பணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த கேசட்டு, ரேடியோ, இந்த ரெண்டும் உதவுது அப்படிங்கறத அது என் கேட்சப் ஆயி இப்ப வர பாயிண்ட். அப்புறம் இவர் என்ன பண்றாரு, பைக் அப்படி திருப்பிட்டு கிளம்பிட்டு என் வாழ்க்கையில இப்படி ஒரு கேரக்டரை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு. கேட்டுட்டு என்னம்மா இது, டேய் இவ பேர் என்னடா அப்படின்னோடனே நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி அவ பேரு பைத்தியம், லூசு, இவ பேரு லூசு, கொஞ்சம் பைத்தியம், இதுதான் சார். அங்க இருந்து ஒரு ரெண்டு பையன் கிறுக்கு சார், இன்னொருத்த மென்டல் சார் அப்படி. யாருமே எனக்கு நல்ல பேர் வைக்கலையாடா அப்படின்னு. அதுல ஒரு பையன், சார் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஷ்டம்
ஏதாவது ஒன்று வந்துன்னா பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்னு இவளை நினச்சிக்கிட்டே கூப்பிடுங்க சார், பிரச்சனை சரியாயிடும். என்ன சொன்னேன், ஆமாம் சார் நல்ல வேலைக்கு இதை நாங்கள் சொல்ல மறந்துட்டோம் சொன்னோன்னே நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் என் பேர் ஒன்றும் லூஸு கிடையாது அப்படின்னோடனே அது பைக் விடு, சரி லூஸ் இல்லை பைத்தியம் அப்படின்னு. இது என்னது, இது என்ன பிரச்சனை, நான் ஒன்றும் லூஸ் இல்லை அப்படின்னு. அதுக்கு சரி லூஸ் இல்லை பைத்தியம் அப்படிங்கிற சொல்லிட்டு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மறுபடி ரோடை கிராஸ் பண்ணிட்டு நான் அக்கா நீங்கள் ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிருங்க அப்படின்னா, சரி ரோட்டுக்கு அந்த பக்கம் போகிறேன். நான் அவட லூஸ் இல்லை, என்ன போட்டு லூஸ். இவர் இப்படி பைக் அப்படி திருப்பிட்டு திருப்புறாரு, திரும்பிட்டு ஓடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு பைக் அதுல என் பேர் ஹேமாவதி கணவராமன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் பொடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை திருப்பிட்டு சொல்லி இப்படி ஒரு கேரக்டர். நான் அந்த சண்டை என் வாழ்நாள மறக்கவே மாட்டேன், இந்த கேரக்டர் நிச்சயமா மறக்க மாட்டேன். நான் நாளைக்கு நாடகம் திரைப்படம் ஏதாவது எடுத்தேன்னு கண்டிப்பா நான் லூஸ் இல்லாத பைத்தியங்கிற கேரக்டரை நிச்சயமா நான் அதை போடுவேன், இந்த கேரக்டர் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவங்களோட நிஜமான பேர் என்னடா சார், அவங்க நிறைய பேர் வச்சிருக்கு, நீங்க தான் உங்களுக்கு பேர் வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது அந்த நபர் எனக்கு வந்து மீனான்னு பேர் வைக்கிறார். ஏற்கனவே மீனாட்சியும் பேர் வச்சுட்டாங்க, ஆனாலும் அவரை மீனான்னு வச்சுட்டு பாண்டியன் லட்சுமண பாண்டியன் அப்படின்னு வச்சுட்டு அந்த பாண்டியன்ல உள்ள மீனா ரெண்டையும் சேர்த்து பாண்டி மீனான்னு எனக்கு பேர் வச்சுட்டு போறாரு. லட்சுமண பாண்டியன் முடிஞ்சா உங்கள் பேரில் மன்னர் 619 ஆரம்பிச்சேன். நிராவில் சிவமாலை நேரம் காதல் தேவந்தானமே நானே உனதானேன் நாளும் சுபவேளைதானே. என்ன தேடி நான் வந்து இந்த பாபுவோ ராஜுவோ யாருக்கோ பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இதை ஒட்டி கதை வருது. பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த உடனே நான் பாபு தீப்பெட்டி இங்க அப்படின்னு, தீப்பெட்டி இங்க இருக்கு அப்படின்னு, இங்க இருக்கு தீப்பெட்டி. சரி தீப்பெட்டி எடுத்துட்டு இப்படி சச்சக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்னி அப்படி பாக்குறேன், படக்குன்னு அடைஞ்சிருச்சு. மறுபடியும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறேன், சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அதை கொளுத்துட்டு இப்படி நெருப்பு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் உடனே கேட்குறான், பாபு நீ என்ன சிகரெட் பிடிக்க போறியான்னு கேட்குறான். எனக்கு அது சரியான கோவம் வந்து, விளையாட்டுக்கு கூட நான் செய்யாத தப்பை அல்லது என்கிட்ட இல்லாத ஒரு பழக்கத்தை இருக்கான்னு கேட்கக்கூடாது, நான் செஞ்சாத தப்பை செஞ்சான்னு கேட்கக்கூடாது, இல்லை என்கிட்ட இல்லாத ஒரு பழக்கத்தை இருக்கான்னு சொல்லக்கூடாது, திணிக்கவும் கூடாது, இருக்குன்னு திணிக்கவும் கூடாது, பழிச்சொல் போடக்கூடாது. எனக்கு அது ரொம்ப காயப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா பாரு அப்படின்ட்டு அப்புறம் அந்த நெருப்பு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நெருப்பு மேலே ஆணையா சொல்கிறேன், நீ என்னை பார்த்து சிகரெட் பிடிக்க போறியான்னு கேட்டதுக்கு நல்ல தண்டனை அனுப்ப, நீ பழிச்சொல் கேட்டுக்கிட்டே இருப்ப, நிம்மதி இல்லாமல் நீ போக பாரு அப்படின்னு. அதுவும் நெருப்பை பிடிச்சிக்கிட்டே வர சொல்லிட்டேன், பழிச்சிருச்சு. ரொம்ப சீரழிஞ்சான், மன்னிக்க மாட்டேன். ஓ சரி சரி சரி. அப்போ நெருப்பின் மூலமாக இணைப்பு. என்னுடைய குரு இருக்கார்ல, என்னுடைய குரு அகமது பஷீர் சார், இதாயத்தில் இஸ்லாம் ஸ்கூல், அவர் என்னை சந்திக்கணும்னு நினைச்சாலும், நான் என்னை பேசணும் அப்படின்னு நினைச்சாருனா, இல்லை நான் அவர்கிட்ட கேட்கணும், நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன், எனக்கு தான் மறதி உண்டு. அவங்க வந்து என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நெருப்பு பிடிச்சிட்டு நெருப்பு பார்த்துட்டு பைரவி 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 அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு தெரிஞ்சிடும். திரும்போது எனக்கு நெருப்பை பார்க்கணும் அப்படிங்கும்போது நெருப்பை எடுத்து இப்படி பார்த்துட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். இல்லை நெருப்பு எங்கேயுமே கிடைக்கலன்னா யாராவது சீரட்டு துண்டை போட்டு கீழே போட்டுட்டு போயிருப்பாங்க, அந்த நெருப்பு கங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படியாவது ஒரு நெருப்பு சூடு இதை பார்த்துட்டோம்னா நம்மளை யாரோ கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சிடலாம், அதை வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம்.
நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு யாராவது அவர் வந்து எனக்கு நெருப்பின் மூலமாக தூது விட்டால், பூங்காற்றின் மீது தூது, வாயு விட தூது வந்து விஜயகாந்த். நான் அவர் என்னை பார்க்க வரப்போறேன் அப்படின்னா நம்ம கரெக்டா ரெடியா இருக்கணும். நான் பாட்டு எங்கேயோ ஊரை சுத்திட்டு இருப்பேன், விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னா பூங்காற்றின் மூலம் தூது விட, காற்றின் மூலம் தூது விடுதல். விஜயகாந்துக்கு வச்சிருந்தது காற்றின் மூலம் தூது விடுதல். தண்ணீர் மூலம் தூது விடுதல் வந்து இவருக்கு வச்சிருந்தேன், சினிமா தியேட்டர் ஓனருக்கு. அதுக்கப்புறம் பள்ளம், எங்கேயாவது பள்ளம் தடுக்கி விழுந்துட்டோன்னா கீழே பள்ளம் இருந்தது, ஏதாவது இருந்தது, அந்த பள்ளத்தை பார்த்துக்கிட்டே இருந்து எனக்கு தோணுச்சுன்னா என்னை பார்க்க அந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை தேடுறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து என்னை தேடுறாங்கன்னா கிரிமினல் தேடல இல்லை, என்னுடைய சக்தி, என்னோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். கிரிமினலை பிடிக்கிறதுக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னு அர்த்தம். அது ஒண்ணு. அப்போ நான் டக்குன்னு இப்படி இறங்கிட்டு இப்படி போகும்போது அந்த வீட்டு வாசல் ஒரு பள்ளம் மாதிரி இருந்ததுன்னா பள்ளத்தில் இப்படி கால் தடிக்க இப்படி விழுந்துட்டேன். அப்ப நம் பள்ளம் அப்படின்னு விழுந்துட்டோம் அப்படின்னா போலீஸ் என்னை தேடி வந்திருக்கு, என்னோட உதவி தேடி வந்திருக்குது. ஓ அப்பா இவங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது யாரு? இவரு என்னோட குரு. இவங்க 2 பேரும் என்னை தேடுறாங்க, எங்க 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 அப்படின்னு பார்க்கும்போது கிழக்க ஊர்னிக்கரை கிட்ட நிக்கிறாங்க. கூப்பிட்டேன் என்ன அப்படின்னு இவர் அந்த கூட வந்திருக்கிற எஸ்ஐ, 2 எஸ்ஐ இவரு. என்ன எப்படி 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 சார் எப்படி சார்? நான் சொன்னேன்ல நெருப்பை வச்சு இது பண்ணானா அவ கண்டுபிடிச்சிருவா. நீங்க போலீஸ் வந்திருக்கீங்க, நான் உங்களை அந்த பள்ளத்துல நிக்க சொன்னேன்னா, நான் அந்த பள்ளத்துல நிக்க சொன்னேன்னா, ஆமா இந்த குழியில நிக்க சொன்னேன்ல, வந்துட்டாளா? எப்படி சார் இது அப்படின்னு. சரி என்ன வேணும் அப்படின்னு உடனே ஒரு போட்டோ ஒன்று காமிச்சாரு. காட்டுங்க அப்படின்னு உடனே இந்த போட்டோ அப்படி காட்டிட்டு இந்த நபர் எங்க இருக்காருன்னு காட்டணும். இந்த ஸ்ரீலங்கா, இதுதான் ஸ்ரீலங்கால இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான், சென்னைக்கு வந்திருக்கிறான். தகவல் வந்திருக்குது, சென்னை தமிழ்நாடு தப்பிச்சுட்டு வந்திருக்கான். தமிழ்நாட்டுல இருந்து இவன் எங்கேயோ திருப்பி வெளிநாடோ எங்கேயோ போறான், இது எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பார்த்துட்டு உடனே அந்த வேகமா ஓடி போயிட்டு அந்த செங்கச்சூளை இருக்குல்ல, செங்கச்சூளை பக்கத்துல ஆத்து மணல் நிறைய போட்டிருப்பாங்க செங்கல் இது பண்றதுக்கு. இவங்களும் பின்னாடியே ஓடி வராங்க. அந்த ஆத்து மணல் அப்படி நல்லா அப்படி பரப்பிட்டு இப்படி வரைஞ்ச உடனே எனக்கு காஷ்மீர் காட்டுச்சு. காஷ்மீர் பக்கம் அவன் நாளை கழிச்சு போறதுக்காக காஷ்மீர்ல அவன் நண்பர்கள் யாரையோ பாக்குறதுக்கு அவன் போயிருக்கிறான், காஷ்மீர் பக்கம் போயிருக்கிறான். காஷ்மீர் காட்டினோட காஷ்மீர்ல இருந்து இந்த பக்கம் பார்டர் காட்டியிருக்கிறான். காட்டும் போது இங்க இருக்காங்கிறது எனக்கு காட்டிருச்சு. அப்ப இது என்ன இடம் அப்படின்னு எனக்கு எங்க வரலாறும் தெரியாது, ஒரு புவியிலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. இது வந்து இந்தியா. இதுல இருந்து இமயம் முதல் குமரி வரை, இமயத்துல இருந்து இங்க வந்தா இது என்ன மாநிலம் அப்படின்னு அந்த ஸ்வெட்டர்லாம் போட்டு இது பண்ணுவாங்கல்ல, அந்த பார்டர் உள்ள இது எது அப்படின்னு. காஷ்மீரா? பனியெல்லாம் விழுமே. ஆமா அந்த இதுதான் அப்படின்னு திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சா. காஷ்மீர்ல வந்து கல்யாணியோட அப்பா அங்க வேலை பார்க்கறாரே. போன தடவை என்னமோ போன வாரம் கூட கல்யாணியோட அப்பா என்கிட்ட பேசும்போது, நான் இப்ப பார்டர்ல வந்து இப்ப நான் பார்டர்ல கிடையாது, நான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் போக கூட அந்த ஆபீசர் இருக்காருல்ல, அவர் வந்து எங்கேயோ 10 நாள் 15 நாள் லீவ்ல ஊருக்கு போறாராம். ஊருக்கு போறேன் அப்படின்ன உடனே கல்யாணியோட அப்பாவை கூப்பிட்டு இந்த பசங்களுக்குலாம் நீ தான் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை என்கிட்ட சந்தோஷமா சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத என்கிட்ட சந்தோஷமா சொல்றதுக்காக என்னைய கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள், ஒரு பாராட்டு கிடைச்சதுன்னா அதை தன் மனைவிட்ட கூட சொல்ல மாட்டாரு, அப்பாட்ட சொல்லுவாரா என்னன்னு தெரியாது. ஆனா என்கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவாரு, என்கிட்ட கண்டிப்பா கூப்பிட்டு சொல்லிடுவாரு. அப்போ காஷ்மீர் அப்படின்னு அவருக்கு இருந்த இடம், இந்த இடத்துல இது என்ன இருக்கும்னு இங்க ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சரி எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. இப்போ நான் வேற இப்போ தியானம் வேற என்கிட்ட இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப என் கூட நீங்க வரீங்களா அப்படின்னு. கூடவே வாங்க, நான் ஓட நீங்க பின்னாடியே வரணும் அப்படின்னு. சரி இப்போ நாங்க வர்றோம் அப்படின்னு தட ஓடி வந்து இப்ப லால் சிங் அப்படின்னு கத்துனேன். வீடியோ சாலு லால் சிங் அப்படின்னு லால் சிங் வீட்டுல போய் கத்துனேன். அவரு எங்க வெளியில போயிட்டு வந்திருக்கிறாரு போல இருக்கு. போயிட்டு அப்படியே மூஞ்சி கழுவிட்டு இருக்கிற, கை கால் கழுவிட்டு இருக்காரு. அந்த அம்மா வந்து லால் சிங்கா அப்படின்னு, ஐயோ என்னை விட்டு ஆமா என்ன பண்ண போறேன் எங்க வாங்கி.
வந்துட்டு லால் சிங் அப்படி இறுக்கி அப்படி கட்டி அந்த அம்மா ஒரு இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் நேர வேலாயுத கோனார் வீட்டுக்கு போனேன். வேலாயுத கோனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வேலாயுத கோனார் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தார், வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுதான் மனைவி அவங்க அம்மா வீட்டில் அவங்க ஊர்ல இருந்து கெஸ்ட் யாரோ வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இவர் அந்த திண்டு படி மாதிரி ஒன்று இருக்கும், அந்த படியில் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. இங்கே எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. வேலாயுதம் அப்படின்னு போனேன். பட்டான்னு இப்படி எந்திரிச்சு கையை இப்படி கட்டிட்டாரு, பட்டக்குன்னு கட்டிட்டாரு. கட்டின உடனே படானே வர என்ன செஞ்சுட்டேன், இறுக்கி வேலாயுத கோனார் 2 கன்னங்களே முத்தம் முடிச்சு அடுத்து இங்கே வரேன். இங்கே கோபால் ராஜா போன இதில் சொல்லும்போது கோபால் ராஜா நான் விட்டுட்டேன். அவங்க தான் இவங்க தான் என்னை உமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கோபால் ராஜா, வேலாயுத கோனார், லால் சிங் சார் இவரு, அப்புறம் அந்த அருண்குமார் கண்ணனோட அப்பா கண்ணன், அவர் கூட போலீஸ்ல இதா இருந்தார். அவரை கூட அந்த குமந்தாவரம் பக்கமோ எங்கேயோ அவரை புதைச்சாங்கல்ல, 62 குண்டுகள் வச்சு இருப்பான். அவரும் என்னை உமான் தான் கூப்பிடுவாரு, அவரோட அப்பாவும் என்னை உமான் தான் கூப்பிடுவாரு. அவங்களுக்குலாம் நான் ஹேமா கிடையாது, உமா. சுப்பையா கோனார் அவருக்கும் உமா, சுப்பையாக்காரோட பையன் கண்ணனுக்கும் நான் உமா தான். இவங்களுக்கெல்லாம் நான் உமா. அப்போ இங்க நேரம் வரேன். இங்க வந்துட்டு ராஜா கோபால் ராஜா அப்படின்னு உடனே, என்னப்பா அவனை அப்பா பேரை சொல்லி கூப்பிடுது அப்படின்னு உடனே என்ன சொன்னா, பேரை சொல்லியா கூப்பிட்டா, அவர் குளிக்க இறங்கிருக்கு, பேரை சொல்லி கூப்பிட்டப்பா, ஐயோ என்னை விட்டு கிட்டு ஓடுறாரு கொல்ல பக்கமா. இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்லை, ஓடி போய் அந்த இடத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டாரு. என்னை விட்டுறேன். நான் உன்னை கற்பழிக்க போறேனா, எதுக்கு என்ன பார்த்து இந்த ஓட்டம் ஓடுறேன் அப்படின்னு. நீலாம் அதுக்கு லாய்க்கலையே, கற்பழிக்கிறதுக்கு லாய்க்கலையே. உடனே நினைச்சு நாங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். உங்கள் அப்பா அவனை பற்றி கவலைப்படலை, உன்னைய பற்றி நாங்கள் தான் கவலைப்படுறோம். உன்னை எவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க, கல்யாணம் பண்ணி போனால் நீ எதுக்கு லாய்க்கலையே, திரும்பி வந்துடுவியோ, உன்னை பற்றி நாங்கள் நீ ஒன்றே என்னை கற்பழிக்க மாட்டேன், நீ அதுக்கு லாய்க்கலையே, இருந்தாலும் வேண்டாம். இந்த பாரு, ஒரு கிரிமினல், இன்டர்நேஷனல் கிரிமினல் தப்பிச்சு ஓட போகிறான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், கையிடுமல்ல அப்படின்னு கை எடுத்து முடிய பிடிச்ச அப்படி ஒரு ஆஞ்சிட்டு 2 கன்னத்துல முத்தம் கொடுத்தேன். கோபால் ராஜா முத்தம் கொடுத்து அப்படின்னு கிளம்பி வர ரேணுகாக்கா, அவரோட மனைவி ரேணுகாக்கா விழுந்து எடுத்துட்டேன், சக்தியை எடுத்துட்டேன். எடுத்த உடனே இப்ப என்ன பண்றது, இப்ப காஷ்மீர்ல இருக்கிறாரு யாரு, அருணாச்சலம் காஷ்மீர்ல இருக்கிறாரு. நான் இந்த இடத்துல எனக்கு ட்ரைனிங்ல போட்டிருக்காங்க, நான் தான் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க போறேன் பீத்திக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த இடம் என்ன, அவரு தங்கி இருக்கிற இடம் வேற, ஆனா இவர் ட்ரைனிங் கொடுக்க போற இடம் வேற. அங்கதான் குண்டு வைக்க போறான் அந்த பையன், இந்த கிரிமினல். அந்த போட்டோ பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், திடீர்னு தீபாவளியே இருக்காது, தீபாவளி வெடியே போட மாட்டான். ஆனா திடீர்னு எவனாவது அணுகுண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், டமால குண்டு வெடிக்கும். அப்போ ஒரு குண்டு வெடிச்சுட்டு எவனோ ஒருத்த குண்டு வெடிச்சான். அப்போ குண்டு வெடிக்க போறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இவங்களை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் நான் அப்பதான் சுந்தரகோனார் வீட்டுக்கு போறேன். சுந்தரகோனார் அப்பதான் போய் தடவுவேன், சுந்தரகோனார் அப்படின்னு சொல்லி அவரை தடவி இவர்கிட்ட போயிட்டு, அருணாச்சல இப்ப எங்க இருக்கான் தெரியாது, கணபதிக்கு தான் தெரியும். சி உடனே போய் இவ்வளவு தடவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சக்தி எடுத்துட்டேன், சுந்தரகோனார்ட்ட இருந்து சக்தி எடுத்தேன். கிரிமினல் பிடிக்கிறதுக்கு சக்தி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ வத்சலாட்ட போறேன். வத்சலா அப்படின்னு, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. அது காய் நறுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. அருணாச்சலம் இப்ப எங்க இருக்காரு, கல்யாணி அப்பாவா, அவர் எங்க இருந்தா எனக்கு என்ன, அவரை பார்க்கனா ட்ரெயின் ஏறி போறேனா, பஸ் ஏறி போறேனா, இல்ல பிளைட்டை பிடிச்சி போறேனா, அவர் அட்ரஸ் தெரிஞ்சு நான் என்ன பண்ணணும். எனக்கு மாசம் வீட்டுக்கு பணம் அனுப்புறாரு, என் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு பணம் அனுப்புறாரு, என் குழந்தைகளை கவனிச்சுக்கிறாரு. அவர் எங்க இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொன்ன அம்மா. போயிட்டு ஆச்சிட்ட போய் கேட்டேன், ஆச்சி எங்க இருக்காரு, அவன் இருக்கிற இடம் தெரிஞ்ச நான் என்ன பண்ணணும், அட்ரஸ் கூட அப்படின்னு. அட்ரஸ் அவன் கணபதிக்கு தான் தெரியும் அப்படின்னா. ஐயோ, ஏன்னா கணபதிட்டு தான் போன்ல ஏதோ பேசிட்டு இருந்தான், அந்த மாதிரி ட்ரைனிங் போறேன், எனக்கும் தெரியும் ட்ரைனிங் போறான்னு தெரியும். அது எந்த இடம், அந்த இடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். உனக்கும் தெரியுமா, ஒன்டே சொன்னானா, ஆமா என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவாரு அப்படின்னு. அப்படியா, சரி
இப்போ கணபதி சித்தப்பா வந்து கணபதி அத்தான சொல்லியே வருது. கணபதி சித்தப்பா வந்து அங்க இருக்கிறாரு, ரோட்டுக்கு அந்த பக்கம். கணபதி சித்தப்பாவை பிடிக்கணும் அப்படின்னா பிடிச்சானா சோட்டில் பட்டாரம் அடி விழும். ஏதாவது வம்பு எடுக்கணும், வம்பு எடுத்தாதான் அடி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. யாரு வத்சலா வந்து என்ன கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? திருப்பி போனேன். வத்சலா எனக்கு ஒரு 5 ரூபா கூட அப்படின்னு. 5 ரூபாயா உனக்கு எதுக்கு அப்படின்னுச்சு. 5 ரூபா உனக்கு எதுக்கு சொல்லு அப்படின்னுச்சு. 5 ரூபா நான் 50 ரூபா வேணாலும் நான் தரேன், ஆனால் எதுக்குன்னு சொல்லு. என்கிட்ட 5 ரூபா இருக்கு. நான் எங்கள் வீட்டுக்கு நான் போயிட்டேன்னா சக்தி பூரா போயிடும். எங்கள் வீடு நரகம் பிடிச்ச வீடு, நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக நிறைஞ்ச வீடு என்னோட வீட்டில் என் பைசா இருக்கு. இப்போ எனக்கு பைசா வேணும். ஏன்னா ஐஸ் கடையில் போய் ஐஸ் வாங்கி தின்னேன் அப்படின்னா கணபதி சித்தப்பா அடி வெளுப்பாங்க. அதுக்காக 5 ரூபா கேட்டா எதுக்கு? ஐஸ் வாங்கி திங்கிறதுக்கு. அதுக்கு தானே நீ இப்போ எதுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு கேட்டோடனே ஐஸ் உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐஸ் வாங்க தானே. உடனே ஆச்சி வந்து என்ன கேட்டுச்சு, என்கிட்ட 1 ரூபா இருக்கு அப்படின்னு 1 ரூபா. ஐயோ அத்தை, அவட்ட ஏன் 1 ரூபா கொடுங்க, ஐஸ் வாங்குறது கேட்டுட்டு இருக்கா, திருப்பி கொடு 1 ரூபாயா அப்படின்னு. உடனே 1 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றது, நேர விறுவிறுன்னு வந்தேன். இங்க ரேணுகா வீட்டு வாசல்ல இவர் நிக்கிறார், இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூலு வாத்தியாரு, அந்த 2 எஸ்ஐஸ் போலீஸ் 2 நிக்கிறாங்க, 3 பேர் நிக்கிறாங்க. நான் எப்பவுமே அதே காசு கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு 5 ரூபா தா அப்படின்னு. 5 ரூபா தாயே அப்படின்னு. எதுக்கு தா அப்படின்னு. அவர் உடனே 5 ரூபாய் எடுத்துடா அப்படின்னு நேர நாரகண கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு வாங்கினேன். அங்க பாருங்க, அந்திம் சூரியன் தெரியுதா? அந்திம் சூரியன். அந்திம சூரியன். இதுதான் விஜயகாந்தோட சக்தி. நான் வந்து சந்திரன். பாரகண கடையில் போய் எனக்கு ஐஸ் கொடு அப்படின்னு. ஐஸ் உனக்கு எதுக்கு அப்படின்னாரு. எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து, எங்கள் ஸ்கூல்லேருந்து என்னை பார்க்கறதுக்கு டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஐஸ் கொடுக்கணும்ல, குச்சி ஐஸ் 5 ஐஸ் கொடு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு 5 ஐஸை வாங்கினேன். இந்த நாரகன் அந்த கடைக்காரருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நான் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு காய்ச்சல் வந்து இந்த வளப்பாரில் சினிமா தேட்டர் ஓனரு, வீட்டில் வேலை பார்க்குறவர், மங்களசுந்தரில் வேலை பார்க்குறவர், காய்ச்சல் வந்து என்னை குணப்படுத்துறதுக்குள்ளே இவங்களுக்கு போர்டான ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஐஸ் சாப்பிட்டதுனால எங்கேருந்து ஐஸ் கடையிலேருந்து ஐஸ் ஜூஸ் வாங்கி குடிச்சுன்னா அந்த மாதிரி ஆச்சுனாலே அந்த கடைக்காரங்களை போய் மிரட்டி வச்சிருக்காங்க. இனிமேல் அவள் கேட்டாலும் ஐஸ் பனிக்கட்டின்னு ஏதாவது கொடுத்த உனக்கு அடி அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காங்க. இவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. பின்னாடியே வரோம் இந்த ஐஸ் கடைக்காரன். நான் ஐஸை தூக்கிட்டு இப்படி கிராஸ் ஆகிறது பார்த்தோன்னே இவர் இருக்காருல்ல, இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல், இதுன்னு கையில் ஐஸ் வச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவர் 17 பின்னாடியே வர்றாரு. நான் குடுகுடு ஓடி போயிட்டு அங்கே போயிட்டு அந்த பாப்பா இருக்குல்ல, கல்யாணியோட தங்கச்சி, அதை கூப்பிட்டேன். பாப்பா இங்கே வா. போயிட்டு சித்தப்பாட்ட போயிட்டு, பாரு ஹேமாக்கா வந்து ஐஸ் தின்னுட்டு இருக்கிறாங்க, கேட்டால் கணபதி சித்தப்பாலாம் என்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்களே, என்னை ஒன்றும் அடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்னான்னு போய் சொல்லு அப்படின்னு. இவ போய் சொல்லிட்டா. போயிட்டு என்னையும் ஐஸ் திங்க சொல்கிறாங்கன்னு கணபதி சித்தப்பாங்க. என்னது ஐஸ் தின்னுட்டு இருக்காங்க, அந்த வாரேன் அப்படின்னு ரோட கிராஸ் பண்ணிட்டு அவரை பார்த்தோன்னே ஐஸ் அப்படி கீழே போட்டு அப்படி டப்பு 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 டப்புன்னு அடிச்சாரு கணபதி சித்தப்பா. டப் 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 டப்னு அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அந்த ஐஸ் கடைக்கார வேகமா ஓடி வர்றாரு. கம்பெனி, ஐஸ் கம்பெனி. அப்படி வந்துட்டு 1 2 3 4 5 அப்பாடா தப்பிச்சு 5 ஐஸ் எடுத்துக்கிட்டாரு. அவன் கணபதி சித்தப்பா கேட்குறாரு, எதுக்கு ஐஸ் எல்லாம் பொறிக்கணும், உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய ஆளுன்னு, என்ன சொல்ற நீ? பெரிய பெரிய ஆளுகள்லாம் பிடிச்சி கிரிமினலை பிடிக்கிறதும், அதை பிடிக்கிறதும், இதை பிடிக்கிறதும், போலீஸ் எல்லாம் இவ பின்னாடி தான் நிற்கிது. இப்போ பெரிய ஆள் வந்து இவள் இந்த கிழக்கு அந்த சேரி கும்பல் இருக்குல்ல, இவளுக்கு ஒன்றுன்னா பின்னாடியே வந்து நம்ம அடிச்சு போட்டுரும். இவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இவள் ஐஸ் தின்னு காய்ச்சல் வந்துட்டுல, அதனால என்னைய போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதனால இவள் ஐஸ் திங்காமல் பார்த்துக்கணும். ஆமாம், நானும் அதனால தான் ஐஸ் திங்காமல் அவளை பார்த்துக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆளா, எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், இப்போ நீ எதுக்கு நீ இந்த இது
சரி இப்போ அருணாச்சலம் இப்போ எங்கே இருக்கிறாரு, எனக்கு அட்ரஸ் கொடு அப்படின்னு. இதுக்காமா இந்த நாடகம் போட்டுட்டு இருக்கேன். ஆமாம், ஆபத்து இருக்கு, அந்த குண்டு வெடிக்கிறவன் அங்கே போயிருக்கான். ஐயோ என்ன சொல்கிற அப்படின்னு. முதல்ல அட்ரஸ் கொடு, நான் பார்த்துக்கிறேன், நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு கொடு அப்படின்னோடனே எங்கே இருந்து அப்படின்னோடனே இவங்க தங்கி இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அருணாச்சலம் தங்கி இருக்கிறார்ல, தங்கி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி நேர் ரோடு போயிட்டு லெஃப்ட் அடிச்சு திருப்பி ரைட் அடிச்சோன்னா அங்கே ஒரு மைதானம் வரும். அந்த மைதானத்துல தான் இவங்க அந்த போலீஸ் ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங் அந்த பசங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றது அதை பண்றது அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இவரை போட்டிருக்காங்க. அதை பெருமையா இவர்கிட்ட சொன்னதுனால இவ்வளவு நல்ல வேலை சொல்ல போய் தான் காப்பாற்ற முடிஞ்சுது. அதை போட்டிருக்கோன்னே அங்கதான் இருக்கிறேன், அங்கதான் சொல்லலாம் அண்ணன் என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நேரம் இங்க வந்தேன். வந்துட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு, இங்க வா இந்த 2 எஸ்ஐயும் சட்டையை கட்ட சொல்லு அப்படின்னு. 2 எஸ்ஐ அங்கே ரோட்லயே சட்டையை கட்டிட்டாங்க. கட்டு அப்படின்னு கட்டிட்டு 2 பேரும் அந்த ஷூ எல்லாம் கட்டிடுங்க அப்படின்னு. என்னோட வெயிட்டை நீங்க தாங்குவீங்களா அப்படின்னு. என்னம்மா அப்படி சொல்ற அப்படின்னு. அப்படியே அவங்களோட 2 பாதங்கள் இருக்குல்ல, 2 பாதங்களையும் நான் என் கால் வச்சு 2 பாதங்களையும் ஏறிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டேன். அந்த எஸ்ஐ 2 பேரும் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அந்த பவரை பூரா பாஸ் பண்ணி விடுறேன். அப்போ அவர் சொல்ல, நீலாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது பைரவி, நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு, எப்படி நீ இவ்வளோ அழகா கரெக்ட் பண்ணி இவ்வளோ இது பண்ற அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட இப்போ சக்தி இல்லையே, வீட்டில் ஒரே மெண்டல் டார்ச்சர். அதே தான் குடும்ப வாழ்க்கையில நான் என் குழந்தை பிறந்ததுலேருந்து குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்தாலும் என்னை அறியாமலே நான் நிறைய பேரை காப்பாற்றிருக்கிறேன். அதுவும் விஜயகாந்த் என்னை வந்துட்டு பார்த்துட்டு போனதுக்கப்புறம், எனக்கு டிஷர்ட்டை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம், தான் அணிஞ்ச அந்த டிஷர்ட்டை எனக்கு கொடுக்க வச்சதுக்கப்புறம், நான் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் விஜயகாந்தோட நினைவு வரலைன்னாலும் அந்த சக்தி எனக்கு மீண்டும் வந்து நிறைய பேரை நான் ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கிறேன். சிலிண்டர் லீக் ஆயிருக்கும், அதை போய் காப்பாற்றிருக்கிறேன். ஒரு குழந்தை கீழே சைக்கிளில் மோதி ஆட்டோவில் போய் சைக்கிளில் மோதினோடனே அந்த பையனை காப்பாற்றிருக்கேன். நிறைய நான் பண்ணியிருக்கிறேன். போயிட்டு இந்த 2 எஸ்ஐ நேராக போகிறாங்க. போயிட்டு ஒவ்வொருத்தருக்கா இது வந்து எனக்கு மட்டும் தானே, நான் வேற விதமான சக்தியை மாற்றிருக்கேன். எத்தனை பேர்ட்டேருந்து எடுத்திருக்கிறேன், அத்தனை பேர்ட்டேருந்து எடுத்திருக்கேன். அது பல விதமாக பெருகும். நீ எத்தனை பேருக்கு நீ கொடுக்குறியோ அத்தனை பேருக்கு வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. என்னைய நினைச்சுக்கிட்டே இது பண்ணணும், அதுவும் என்னை நினைச்சுக்கிட்டே ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டே பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா என்னைய நினைச்சுக்கிட்டே பைத்தியம் நீ சொல்லு, ஆபத்து விளைகிறோம். அதையும் நான் சொல்லிட்டேன். ஆனா அந்த தேர்ட் ரேட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பைத்தியம் சொன்னேன்னு வையேன், உன் குடும்பத்துல பைத்தியக்கார மனநிலை பாதிக்கப்பட்ட மூளை சரியில்லாத குழந்தை பிறக்கும். அவங்களுக்கு நான் சொல்றது வேற. டாக்டர் வந்து நோயாளிக்கு தான் மருந்து கொடுப்பாரு, தெரியுதா? மெடிக்கல் ஸ்டோர்ல மருந்து இருக்கே, மெடிக்கல் திறந்து இருக்கே, யார் வேணாலும் வாங்கலாம். மெடிக்கல் ஸ்டோர்ல போய் மருந்து யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்காக நோய் இல்லாதவன் போய் வாங்கிக்கணுமா? நோய் இல்லாதவன் வாங்குவான். நோய் இல்லாதவன் போய் வாங்கிட்டு நோய் இருக்கிறவனுக்கு கொடுப்பான். நோய் இல்லாதவன் வாங்குவான், ஆனா நோய் இருக்கிறவனுக்காக போய் வாங்க அவனால முடியாது வாங்க, அதனால இவன் போய் வாங்கிட்டு இருப்பான். அது மாதிரி எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்கலாம் வந்து தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசினேன், நிஜமாவே உங்க குடும்பத்துல அது மாதிரி ஆயிடும். இதாயிடுச்சா? இவங்களும் போறாங்க. போயிட்டு இது எப்படி தகவல் அனுப்புறது அப்படின்னு உடனே அங்க அவர்கிட்ட நான் சொல்றேன், இந்த கிரிமினலை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் 1 சக்தி கொடுத்துட்டேன், இன்னொன்னு நீங்க 2வது பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, 4 பக்கம் வேடருண்டு நடுவினிலே குருவி வந்து கூடும் ஒன்று கூடும் அம்மம்மா என்னம்மா, அந்த பாட்டு 4 பக்கம் வேடருண்டு நடுவினிலே குருவி 2 கூடும் ஒன்று கூடும் அம்மம்மா என்னம்மா, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு எனக்கும் கல்யாணியோட அப்பாவுக்கும் உண்டான டெலிலிங் பாடல். அவருக்கு ஒரு பிரச்சனை, தினமும் அந்த பாட்டை கேட்டுட்டு தான், கேசட்ல அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு தான் அவ அப்பா வந்து தூங்குவாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து எனக்கு பவித்ரான்னு பேர் வச்சிருக்கிறாரு. இந்த கல்யாணியிடனா ஒரு காலத்துல அப்பா வந்து பவித்ராங்கிறனா அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் அந்த இவ்வளோ பவரையும் கொடுத்து முடிச்சுட்டு அதையும் சொல்றேன். நீங்க டெல்லி கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நீங்க ஒன்று சொல்லுங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி அருணாச்சலம் இந்த அட்ரஸ் இருக்குல்ல, அவன் அட்ரஸை கொடு அப்படின்னு அட்ரஸ் ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டாரு. டெலிகிராம் கொடுக்கணும்னே அட்ரஸ் கொடுத்துட்டாரு. இந்த அட்ரஸுக்கு வந்து கால் பவித்ரா, டாக் டு பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரை கொடுக்க சொல்லுங்க. கமிஷனரையே அருணாச்சலத்துக்கு கொடுக்க சொல்லுங்க. இந்த நபருக்கு டாக் டு பவித்ரா மோர் தென் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லிருங்க. ட்ரை அப்படி 3 தடவை ட்ரை பண்ணி அவகிட்ட நீ பேசணுங்கிற அந்த டெலிகிராம் கமிஷன் மூலமா கொடுக்க சொல்லிருங்க.
அதுக்கப்புறம் 4 பக்கம் வேடருண்டு அந்த கேசட் பாடல், அந்த பாடலை முந்தானத்து லட்சுமண பாண்டியனை வந்து அறிவழகனும் நானும் லவ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இதுக்கு தான் அந்த அந்த லட்சுமண பாண்டியன் கதையை முதல்ல சொன்னேன். புரியுதா? அந்த பசங்க நீ மிரட்டினாங்களே வானொலியில, நீ குறைச்ச மார்க் எடுத்து கூட்டி கூட்டி போய் சொன்னதை நாங்க வானொலியில சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாரும் நீ துப்புவாங்க அப்படின்னு என்னை மிரட்டினாங்கல்ல, இல்லாத ஒரு சட்டத்தெல்லாம் போய் சொல்லி மிரட்டினாங்க. நானும் மிரண்டு போனேனே. அது என்ன பண்ணேன், 4 பக்கம் வேடருண்டு அந்த அண்ணனூர் கோவில் படத்தில் உள்ள அந்த பாட்டை இலங்கை வானொலி, காஷ்மீர் வானொலி, அதுக்கப்புறம் யூபி வானொலி, இந்த 3 வானொலியிலையும் நீங்க தொடர்ந்து விடிய 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 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த பாடலை போட்டுக்கிட்டே இருக்க சொல்லுங்க அப்படின்னு உடனே அந்த கமிஷனருக்கு உத்தரவு எழுதி கொடுத்தாச்சு. இவரும் சரி சரி அப்படின்ட்டாரு. நைனா முகமதும் வந்திருந்தாரு. அப்போ என்னாச்சு, நைனா முகமது லேட்டா வராரு, என்னாச்சு அப்படின்னு, இது உன் வேலை அப்படிங்கிறாரு. என்ன வந்து இந்த பாட்டை வந்து 4 பக்கம் வேடருந்த பாட்டை நீ என்ன பண்ண, அங்க கமிஷனர் ஆபீஸுக்கு டெலிகிராம் கொடுத்துட்டு அந்த இலங்கை வானொலி நிலையம், காஷ்மீர் வானொலி நிலையம், அங்க உள்ள லோக்கல் வானொலி நிலையம் என்னெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பாட்டை 10 நிமிடங்களுக்கு ஒருக்க இந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா இவர் வந்து கேஸ்ட தொலைச்சிட்டாரு, இந்த பாட்டு என்னமோ சம்திங், இந்த பாட்டை நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் இவருக்கு வந்து அந்த பாட்டை இந்த கேசட்டை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற பயந்து போய் தான் எனக்கு ஃபோன் பண்றாரு. யாரு? இந்த அருணாச்சலம் கல்யாணோட அப்பா. அந்த கேசட் வந்து தேஞ்சு போச்சு, என்னமோ சம் ப்ராப்ளம், அதனால எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த ஒரு மன உளைச்சலே எனக்கு ஃபோன் பண்றாரு. சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ட்ரைனிங்ல போய்கிட்டு இருக்கிறேன், என்னமோ தெரியல இந்த கேசட் வந்து இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசுறாரு. பேசின உடனே அப்படியா, சரி உனக்கு கிடைச்சிடும், நீ கவலைப்படாத, ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கேசட்ல அந்த பாட்டை ஒன்று பதிஞ்சு வச்சு இந்த கல்யாணோட அப்பாவுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க போஸ்டல் அனுப்பிச்சிருங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். சொன்னே இவங்க வந்தாச்சு. விடிய 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 அன்னைக்கு ஃபுல்லா 4 பக்கம் வேடருண்டு நடுவினிலே குருவிகள் 2 கூடும் 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த பாடல் போட 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 இவர் வந்து என்ன செய்யறாரு, டியூட்டில இருந்து வராரா, என்ன பண்றாரு, இவர் வராரு. வந்த உடனே ரூமுக்கு வந்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு இது மாதிரி தந்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு, சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன அப்படின்னு. காலையில இருந்து நீங்க எப்ப பார்த்தாலும் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பீங்களா 4 பக்கம் வேடருண்டு, பவித்ராவும் நானும் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த போட்டோல இருக்கிற அந்த பொண்ணுக்கும் அந்த உண்டான அந்த லிங்க், நீங்க அந்த பாட்டு கேட்டுட்டே இருப்பீங்கல்ல, அந்த பாட்டை என்னன்னு தெரியல, விடிய சும்மா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உடனே இவருக்கு எங்கேயோ பொறி தட்டிருச்சு. யோசிச்சுட்டு இருக்கும் போதே டெலிகிராம் வருது. யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி டெலிகிராம் வந்த உடனே என்ன பண்றாரு, என்கிட்ட பேசுறதுக்காக வராது. இவர் நேர ட்ரைனிங் போறாரு. போன உடனே அந்த ட்ரைனிங் பசங்க வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அந்த பசங்க கிட்ட என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஒரு 2 அதுக்கு முதல் நாள் நைட்டே எனக்கு போன் பண்றாரு. நான் தூங்கிட்டேன். 10 மணிக்கு மேல பேசுறாரு. இல்ல நான் காலையில பேசுறேன் அப்படின்னு உடனே காலங்காத்தால அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. காலங்காத்தால என்ன பண்றாங்கன்னா திருப்பியும் 7-8 மணிக்கெல்லாம் மறுபடியும் ராஜ் வீட்டுக்கு போன் வருது. நான் எந்திரிச்சு போய் போனை எடுத்துட்டு பேசுறேன். என்கிட்ட பேசிட்டு தான் அந்த பசங்களை என்ன பண்றாரு, ட்ரைனிங் வரக்கூடிய பசங்களை ஒரு 10 மணிக்கு மேல நீங்க வந்தா போறோம், ஏதோ சம் டைம் 10 மணிக்கு மேல நீங்க வந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. ட்ரைனிங் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு இவர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அந்த ஆள் இந்த ஆபீசர், லீவ்ல போன ஆபீசர் இருக்கார்ல, அவர் வர்றாரு டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கு. ஜாயின் பண்ணிட்டு இந்த ட்ரைனிங் அந்த மைதானத்துக்குள்ள இவர் வராரு. வந்துட்டு உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது பசங்க யாரையுமே காணும். என்னது பசங்க யாரையும் காணும், சரி வேற எங்கேயாவது கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இங்க வராரு. அங்க இருந்து அந்த விலகிட்டு அந்த பக்கம் போறாரு. அந்த பக்கம் போன உடனே டபால குண்டு வெடிச்சுட்டு பார்க்கணும். யாருக்குமே சேதம் இல்ல. ட்ரைனிங் போன இவரும் இல்ல, அந்த ஆபீசரும் இல்ல. ஆபீசரும் பொழைச்சாரு. பேட்டியா எடுத்தாங்க எல்லாரும் பத்திரிகையில. என்ன நடந்துச்சு, என்ன நான் அந்த ட்ரைனிங்கான நான் உள்ள போறேன், போயிட்டு வெளியில வரும்போது நல்ல வேளை நான் என்னோட இடத்துல வேற ஒருத்தர் தான் நாங்க போட்டிருந்தோம் அப்படிங்கறது பேட்டியா கொடுத்துருப்பாங்க. அதை காப்பாத்தினது நான். எந்த வருஷங்கிறது ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு, நீ எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும், நீ எனக்கு ஆசைப்பட்டது. அவர் வேற ஐஜிட்ட இருந்து டெலிகிராம் வந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே. அதுக்கப்புறம் அந்த 4 பக்கம் வேடர் அந்த பாட்டை அதுல வந்து
அந்த பாடலிட்ட அப்பெல்லாம் எனக்கு பாட்டோடைய அர்த்தமே எனக்கு புரியாது, சும்மா லிங்க் கொடுத்துருந்தேன். அவர் என்கிட்ட பேசணும் காப்பாத்துறதுக்காக கொடுத்தா அந்த கிரிமினலை வந்து பிடிச்சிட்டாங்க. சுத்தி ஏன் இந்த பாட்டு விடிய விடிய 10 நிமிஷத்துக்கு போடுறாங்க அப்படின்னு உடனே இருக்கிற போலீஸ் எல்லா போலீஸுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து எல்லாம் கொடுத்து அந்த கிரிமினலை வந்து பிடிச்சிட்டாங்க. அப்ப 4 பக்கம் வேடர் உண்டு பாட்டு யாருக்காக வைக்கப்பட்ட பாட்டு அப்படின்னா இந்த நபருக்காக வைக்கப்பட்ட பாட்டு. அப்ப இந்த நபர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, மைதானத்துல இருப்பாரு. இந்த மைதானத்துலதான் இவன் கொண்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஒருத்தரை காப்பாத்திட்டேன். நீங்க 90 எஸ்.ஏ. லட்சுமண பாண்டியன் வந்துட்டு போனாருன்னா அப்போ 92, 93க்கு அப்புறம் அப்பெல்லாம் விஜயகாந்த் கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் என்னை மிரட்டுற நேரம், என்னை கடத்திட்டு போய் அடிக்கிறது, கடத்திட்டு போய் கட்டி போடுறது, மிரட்டுறது பிரேமலதா. அந்த பீரியட்ல தான் அந்த கிரிமினலை நான் பிடிச்சிருக்கேன். ஆள் யாரும் தெரியாம மோதிட்டா பிரேமலதா. நீ உள்ள போவ. பிரேமலதா, சுதீஷ் விஜயகாந்த் என் பேர்ல வாங்கின அந்த சொத்துக்கள் எல்லாம் பவர் ஆஃப் அட்டானி என்கிட்ட இருந்து வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு, வெத்து பத்திரத்துல பேப்பர்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு நீனு உன்னோட அக்காக்களோட புருஷங்க 3 பேரும் வந்து வாங்கிட்டு போனீங்கல்ல, அந்த சொத்து எனக்கு திரும்ப வேணும். விஜயகாந்த் என் பேர்ல எழுதி வச்ச சொத்து எனக்கு திரும்ப வேணும். இன்னும் எங்கெல்லாம் பேங்க்ல டிபாசிட் போட்டு வச்சிருக்கான், உலகத்துக்கு நீங்க மறைக்கிறீங்களோ அது எல்லாம் எனக்கு சொந்தமானது. எனக்கு திரும்ப வேணும். விஜயகாந்த் விட்ட பணியை நான் மீண்டும் தொடரணும். என்னாலாம் வேலைக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு அவனை கூப்பிட்டு வேலை போட்டு கொடுக்க போறது கிடையாது. என் தம்பிக்கு டிபெண்ட் பண்ணி என்னால வாழ முடியாது. அவனுக்கு பாரமா என்னால வாழ முடியாது. எனக்கு என்னுடைய முதல் கணவன் எனக்கு விஜயகாந்த் சேர்த்து வச்ச என் பேர்ல வாங்கின அந்த சொத்துக்கள், என்னிடமிருந்து ஏமாற்றி பறிக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் மீண்டும் எனக்கு தேவை. சிபிசிஐடிஸ், ஜட்ஜஸ், நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க எல்லாருக்கும். அது போக யாரோ ஒரு நீதிபதி என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை விட இன்னொரு பெரிய யூடியூபர் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதை தாண்டி இன்னொருத்தர் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஆளு, ஒரு சிமெண்ட் கடை ஓனர், அவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னோட வீடியோஸ் பாக்குறாரு. 2-3 போலீஸ் ஹை லெவல் அவர் என்னோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் பிரேமலதா நீ உள்ள போற. என்னை இந்த ஆளை விட்டு அடிக்கிறது, நான் இங்க பார்த்துட்டு இருக்கும்போது நீ ஆளை அனுப்புற என்னை செக் பண்றதுக்கு, எனக்கு தெரியாமலாம் இல்ல, தெரியுதா? சுத்தி என்ன நடக்குது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, ரொம்ப ஆடாத, ஆடி முடிச்சுக்கோ. துள்ற ஆடு அடங்கிறதுக்கு தான். மீசை ராஜேந்திரன், பி ரெடி ஃபார் த பிரிசன். எனக்கு எங்கிட்ட இருந்து சுதீஷே என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போனல, அப்புறம் என் முடிய பிடிச்சு காரு அந்த ஜன்னலுக்குள்ள எனக்கு கைவிட்டு சுண்ணி அப்படி நீட்டி வச்சுட்டு ஊம்புடி முண்டன்னிய. அதுக்கு உனக்கு அடி இருக்கு. ஒன்ன விட்டாலும் உன் குழந்தைங்களை அடிப்போம். எப்படி அடிப்போம்னா கம்ப எடுத்து அடிப்போம் இல்லையா, வாழ்க்கையில் அடிப்போம், செத்தர் அடிப்போம். உன் குழந்தைங்களை கரு வறுக்கப்பட வேண்டும். உன்னுடைய வம்சாவளியெல்லாம் விருத்தியாக கூடாது. உன்னோடது இந்த 2 கொக்காக்களோட வம்சங்கள், விஜயகாந்த் போயாச்சு, பிரேமலதாவோட 2 பசங்க கருவறுக்கப்பட வேண்டும். என்னமோ வெத்தலை பாக்கு தாம்பல பேக்கு வெத்தலை மாத்தியாச்சு. பேரம்பேத்திலாம் வரும், நீ அப்படியே கொஞ்சி குழாவி பேரம்பேத்தி முப்பி மூத்திரம்லாம் அள்ளி போட்டு அதுக்கு குளிப்பாட்டி வச்சு அந்த மருமலை நல்லா வச்சு பார்த்துக்கிடுவா அந்த பிரேமலத்தை. மானங்கட்டாளே, உனக்கு இருக்கு ஜெயில் வாழ்க்கை. பாய் பாய் பாய். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஐ லவ் யூ நிறைமதி. ஐ டூ லவ் யூ பிரபாவதி. டைப் சார் கண்ணன் இஸ் வாட்சிங். அண்ணா நலம் தானா? அண்ணா நான் உங்களுக்கு பிறந்தநாள், அண்ணா நான் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே டைம்லைன் போஸ்டிங் போட்டிருந்தேனே, பாத்தீங்களா? சரி பாய். என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க, ஊர்ல மக்கள்கிட்ட சொல்லுங்க. பாய்.